ஆளுமைகள், முக்கியமான இலக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க. அதாவது அதனுடைய ஒருங்கிணைப்பு பணிகள் இந்த மாரி எல்லாம் செய்யக்கூடிய அவங்கள நம்ம 3 வாரத்துக்கு ஒரு முறை அழைச்சிட்டு வந்து, நம்ம பேசுறத கேட்டு, அவங்களோட பின்னூட்டத்தை நமக்கு குடுத்தாங்கன்னா, ஃபீட்பேக் குடுத்தாங்கன்னா, அது நம்ம இன்னும் செழுமைப்படுத்திக்கிறதுக்கும், கூர்மையாக்கிக்கிறதுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லி, காவிய முகாமிலே நான், நண்பர்கள் எல்லாருமே பேசியிருந்தோம். அத நான் முன்வைக்கும்போது அவரு வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னொன்னு நம்ம எந்த மாரி விவாதிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் முன் வச்சோம். சார் கிட்ட சொன்னோம். எப்படி அப்படின்னா, நம்ம ஆ 4 அத்தியாயம் நம்ம சனிக்கிழமை இரவு உரையாடுறோம் அப்படின்னா, அந்த 4 அத்தியாயத்துல விவாத புள்ளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் உருவாகும். அந்த விவாத புள்ளிகளை நம்ம முன்வைப்போம். அதுல நம்மளோட கருத்துக்களை முன்வைப்போம். அது நண்பர்கள் அந்த கருத்தை ஏத்துக்கலாம் அல்லது மறுக்கலாம். எதிர்வினை ஆற்றலாம். இப்படி நாங்க முதலே இதுக்கான இது பண்ணிருவோம் சார். முதலே வந்து நாங்க இந்த விவாத புள்ளிகளை முன் வச்சுருவோம். WhatsAppலயே அத முன்வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த WhatsAppலயே சில விவாதங்களும் நடந்துரும். இறுதியில சனிக்கிழமை இரவு வந்து பார்த்தோம்னா, இந்த விவாதங்கள்லாம் முடிஞ்சு விவாத புள்ளிகள் அது சார்ந்த எல்லாமே பேசி முடிச்ச ஒரு இறுதியில தான் நாங்க அந்த சனிக்கிழமை இரவு வந்து அந்த உரையாடல நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவரு என்ன சொன்னாருன்னா, அதுக்கு ரொம்பவுமே அவரு ஒரு மகிழ்வோட அது ஏத்துக்கிட்டாரு. அது சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் வேற எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்ல. இப்படி விவாத புள்ளிகளை முதலே சொல்லி விவாதிக்கிற ஒரு குழுவ அப்படிங்கிறத அவர் அந்த காம்ப்ளிமெண்ட்டும் அவரு சொன்னாரு. ஆ சிந்திக்கும் ஆ பயிற்சி, சிந்திக்கும் முறையில பார்த்தோம்னா, சரியான முறை எதுன்னு பார்த்தோம்னா, இப்படி முதலே ஒரு தரப்பு என்ன சிந்திக்குதோ அத முன்வைக்கிறது தான். ஆ அந்த நேரத்துல முன்வைக்கிறதும், அல்லது எதிர்த்தரப்பு நம்மளுடைய கருத்தை அவங்க எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம ஒரு வலிமையான கருத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிந்தனைக்கான ஒரு இதே இல்ல. சிந்திக்க பயிற்சி அப்படிங்கிறது சிந்தனைக்கான சரியான வழிங்கிறதும், சரியாக நம்மளோட தரப்பை முன்வைக்கணும். எதிர் தரப்பும் நம்மளோட தரப்பை சரியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்திக்கணும். அது உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஏற்பும், மறுப்பும், எதிர்வினைகளும் நம்ம முன்வைக்கணும் அப்படிங்கிறது சிந்தனை பயிற்சியிலே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. லாஜிக்கல் ஆ திங்கிங் அப்படின்னு சொல்லி வெள்ளிமலையில கிருஷ்ணன் சார் ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாரு. அதுக்கும் நான் போயிருந்தோம். அதுலயுமே முக்கியமான சொல்லக்கூடிய சிந்தனைக்கான முக்கியமான அடித்தளமா சொல்லக்கூடிய இதே தான். நம்ம என்ன சொல்றோங்கிற கருத்தை முன்வைக்கிறதும், அந்த கருத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதும், அதுக்காக எதிர்வினை ஆற்றுவதும் தான் அதுல முக்கியமாக சொல்லப்பட்டது. நம்மளோட விவாதமும் இந்த முறையில தான் நாங்க போயிட்டு இருக்குன்னு சொன்னதுமே, அவர் உண்மையாலுமே மகிழ்ந்தாரு. கண்டிப்பா அவர் வந்து நம்மளோட இத அ அவதானிச்சு அவரோட பின்னூட்டத்தை குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணன் சார பொறுத்தளவுக்கு அவரு ஆ முகஸ்துதியா எதுவுமே சொல்ல மாட்டாரு. நல்லா இல்லன்னா அப்படியே ஓப்பனாவே நல்லா இல்லன்னு சொல்லி அப்படிதான் சொல்லுவாரு. அதனாலேயே அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்ம என்ன நிலையில இருக்கோம், சிந்தனை தளத்துல அப்படிங்கிறத சரியா அவதானிச்சு சொல்லக்கூடிய ஒண்ணா இருக்கும். அவருடைய அந்த பின்னூட்டம் அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்ம எல்லாத்துக்குமே, நம்ம குழு எல்லாத்துக்குமே இன்னும் பல படிகள் முன்னோக்கி சிந்தனை நோக்கி போறதுக்காக ஒண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது அவரு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல என்னென்ன சில விஷயங்கள் அ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் சரவணன் சார் ஒரு கால் பேசியிருந்தோம். அது என்னன்னா, இ அடுத்த வாரம் இனி வரும் வாரங்கள்ல இருந்து நம்மளுடைய விவாத புள்ளிகள் எப்படின்னு சொல்லி நம்ம ஞாயித்துக்கிழமையே படிச்சு, அந்த அன்னைக்கு இரவுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களோட விவாத புள்ளிகளை முன் வச்சிரலாம். ஞாயித்துக்கிழமையே யாருமே அந்த விவாத புள்ளிகளுக்கு எதிர்கருத்துக்கள் சொல்ல வேணாம். அல்லது அதற்கான ஏற்போ, மறுப்போ எதுவுமே சொல்ல வேணாம். எல்லாருமே ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்களுடைய அந்த விவாத புள்ளிகளை முன் வச்சதுக்கு அப்புறம், திங்கள், செவ்வாயிலிருந்து பார்த்தோம்னா, அந்த இதுலயே நம்ம விவாதங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம WhatsApp இதுலயே ஏற்புகள் இருந்துச்சுனாலும் சரி, மறுப்புகள் இருந்துச்சுனாலும் அதிலயே உரையாடிக்கலாம். இதனுடைய கடைசி இறுதியா நம்ம இந்த உரையாடல்லயே நமக்கு ஒரு பெரிய சித்திரம் வந்துரும். நம்ம இந்த வாரம் இததான் பேசப் போறோம். இத ஏற்கிறோம், இத மறுக்கிறோம். இன்னும் அந்த ஒரு நேர் உரையாடல் அந்த சனிக்கிழமை உரையாடலின் போது அந்த கருத்துக்களை இன்னும் தெளிவாக இன்னும் பிற நண்பர்களும் பேசும்போது இன்னும் ஒரு பெரிய விருந்த சித்திரம் உருவாகும். அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்குது. ஆகவே நம்ம ஒவ்வொரு இன்னைக்கு சனிக்கிழமை இரவு இந்த சாப்டர் முடிஞ்சதுன்னா, அடுத்த நாள் சண்டேவே நம்மளோட விவாத புள்ளிகளை முன் வச்சிரலாம். திங்கள்ல இருந்து பார்த்தோம்னா, சனிக்கிழமை முன்னாடி வரைக்கும் நம்ம மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்குமே நம்ம WhatsAppலயே இத உரையாடிக்கலாம்.
இறுதி ஒரு நாள்ல தான் உரையாடணும்னு இல்லை. அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே இங்கேயே உரையாடிக்கலாம். இந்த உரையாடல் போக இன்னும் தெளிவு வேணும், இன்னும் புதிய கோணங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த ஒண்ணு நம்ம சனிக்கிழமை உரையாடல்கள்ல இன்னும் செறிவா கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படிங்கறதான் நானும் சரவணன் சாரும் பேசணும். இந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்றது இன்னுமே நம்மளுடைய குழுவை தனித்துவமான கூர்மையான சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் கிருஷ்ணன் சாருக்கு வந்து நம்ம மெம்பர்ஸ் நிறைய, நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம குழுவை பத்தி, பயணம் பத்தி எல்லாம் கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்கள் எல்லாத்தையுமே சாரு கிருஷ்ணன் சாருக்கு அவரோட பார்வைக்கு நம்ம அனுப்பலாம். அவர் இங்க நம்ம இது வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட குழுவினோட செயல்பாடுகள் பத்தி அவரு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதனால நம்ம இதுல தினேஷ் அண்ணா, சரவணன் சாரு, இன்னும் நண்பர்கள் யாரெல்லாம் கடிதங்கள் எழுதியிருக்கீங்களோ அந்த தேதிகளை சொன்னீங்கன்னா அந்த கடிதத்தை அவருக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். அவரு படிச்சு பார்த்துருவாரு. அதுக்கப்புறம் அவரு நம்ம ஏதோ ஒரு வாரம் நம்ம இந்த ஒரு இதுல ஒழுங்குபடுத்திட்டு அவரை நம்ம கூப்பிட்டோம்னா அது சரியா இருக்கும்னு தோணுது. அவர் எப்ப வேணாலும் அவைலபிளா இங்க இருக்கும்போது, பயணத்தில் இல்லாமல் இருக்கும்போது நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இன்னும் பல படிகள் முன்னோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நண்பர்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சரவணன் சார், நீங்க ரொம்ப சொல்லுங்க சார். நன்றி ப்ரோ. இப்போ அஜித் ப்ரோ சொன்ன இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை நாம வந்து கொஞ்சம் சீரியஸா எடுக்கலாம்னு எனக்கு தோணுது நண்பர்களே. நான் பண்றதை இன்னும் கொஞ்சம் சீரா செழிப்பா பண்ணுவோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கும் சண்டேங்கிறதுல நம்மளுடைய அந்த வாசிப்பு முடிஞ்சிடும். அதனால நம்மளுடைய பாயிண்ட்ஸை முன் வைக்கிறதுனால உரையாடலும் இன்னும் கொஞ்சம் கூர்மையாகும். மைண்டுக்குள்ளே ஓகே இதுக்கான கேள்விகளை வந்து போன வாரம் சண்டேயே நம்ம அரவிந்த் அண்ணன் வந்து நம்ம மைண்டுக்குள்ள போட்டு வச்சிருந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஒண்ணு, இது அஜித் ப்ரோ சொன்ன ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு கூடுதல் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெண்முரசு குரு பூர்ணிமா வருது. ஸோ நம்ம அந்த வெண்முரசு நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த முறை அது செவ்வாய்க்கிழமை வருது. ஜூலை 21 தானே செந்தில் ப்ரோ? அது 21 22 29 புதன்கிழமை. 29 புதன்கிழமை வருது நண்பர்களே. அதுக்கு வந்துட்டு நம்மளால வெள்ளிமலைக்கு போக முடியுமான்னு தெரியல. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, சிறில் அலெக்ஸ் சாரா வந்து நம்மளுடைய குழுவுக்கு வரவேற்கலாம் அப்படின்னு ஒரு கூடுதல் ஒரு 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 வேண்டுகோள் வைக்கலாம்னு நாங்க இருக்கிறோம். அவர் வராத பட்சத்துல நம்ம அனங்கன் சாருக்கோ இல்ல வேறு யாருக்காவது போனோம், சிறில் அலெக்ஸ் சாரை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடலாம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இந்த 2 தகவலும் முக்கியமான தகவல்கள் நண்பர்களே. ஸோ அதை நாம வந்து முன்னெடுப்போம். ஸோ இப்ப நாம வந்து தாமதிக்க வேண்டாம். ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான், உரையாடலுக்கு போயிடலாம். செந்தில் ப்ரோ நீங்க எடுத்துக்கங்க ப்ரோ. ஒரு நிமிஷம், நான் பேசுறது முதல்ல கேட்கலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேம். நான் மணிமேகலை, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். நான் இந்த மாதிரி ஒரு கூடுகை நடக்குது வெண்முரசு சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இதுல கலந்துக்கணும்னு வந்தேன். நான் ஆல்ரெடி எங்களோட இதுல வந்து பன்னீர் படைக்கலம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் 3 இது சாப்டர் முடிச்சுட்டு தான் இதுக்கு போனேன். இந்திரநீலத்துல போய் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து மறுபடியும் பேக் வந்து மறுபடியும் வண்ணக்கடல்ல இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கதையா படிக்கும்போது குறிப்பிடாத, விளக்க முடியாத, இன்னும் டீட்டெயில்டான வாசிப்பு இல்ல விளக்கங்களை கோருகின்ற பகுதியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்து படிக்கும்போது இன்னும் டீப்பா அலச முடியுது அப்படிங்கிறது தான் நான் வெண்முரசு கூடுகையில கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அது அதிகப்பட்ட தகவல்களையும் இன்னும் கொஞ்சம் பார்வையும் கூறாக்குது அப்படிங்கிறது. அதுக்காக தான் நான் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு. ஓகே, நன்றி. நண்பர்களே, சரவணன் வந்து பாட்டு பாடல இருந்து தப்பிச்சுக்கிட்டார். நம்ம வந்து நேரடியா உரையாடலுக்கு போவோம். 45வது அத்தியாயத்துல வந்து யானை இயக்கம் நடக்குது. அதுல அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்குது. அது சார்ந்த கேள்விகளை வந்து விவாதிப்போம். முதல் கேள்வியா வந்து அரவிந்த் அண்ணன் குரூப்ல கேட்டிருந்தது, உன்னோட உச்சபட்ச சினத்திற்காக பெற்றோரை தவறாக பேசுதல் ஏன்? ஒருத்தவங்க வந்து அவங்களோட அப்பா அம்மா தப்பாக பேசும்போது ஏன் வந்து அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க? நண்பர்கள் யாராவது கருத்து இருந்தா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அஜித் ப்ரோ, நீங்க ஏதாவது பேசுவீங்க? இல்ல செந்தில் நண்பர்கள் பேசட்டும், நான் கடைசி சொல்றேங்க. ஐயா கிரி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, அஸ்வத்தாமன் அவன் போயிட்டு என்ன சொல்றது, 2 பேருக்குமே இருக்கு. அதாவது அந்த வஞ்சம்ங்கிறது இதுக்கு முன்னாடி சாப்டர்லயே வந்து அர்ஜுனன் அவனை வந்து அவங்க 2 பேருக்குள்ள உருவாகிருங்கிறதையும் நம்ம வந்து விவாதிச்சோம். இப்ப அது வந்து வெடிச்சு செதற ஒரு மொமெண்ட் தான். எப்பயோ ஒண்ணு வந்து வெடிச்சு செதற போகுது. அது வந்து இந்த இடத்துல
அதாவது அவன் தந்தைய வந்து அவங்க சொல்றப்ப இதுவாகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, பர்சனலா எல்லாருக்குமே அது ஒரு விஷயமா இருக்கலாம்னு தோணுது. இன்னொன்னு இந்த வெண்முரசு மகாபாரதப்படி அவன் ஏதோ ஒரு விதத்துல திரும்பி திரும்பி இந்த பாண்டவர்கள் குடும்பத்துக்கு மேல வைக்கப்படுற ஒரு ஏளனம் வந்து, பாண்டுவ பத்தின ஒரு அ எல்லல் தான். அதாவது அவன் வந்து ஒரு அ என்ன சொல்றது? ஆக்கிருதி ஆண்மை இல்லாத ஒருவனாக வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்படின்றப்ப, இவங்களுக்கு அவன ஒரேடியா டிஸ்மிஸ் பண்றதுக்கு, அதாவது அவன் நெறைய சொல்லிக்கிட்டே தான் வரான். அதாவது, "நீ வந்து அரசன். அதனால உனக்கு ஸ்பீடா ஏற்கனவே பழக்கப்பட்ட யானைய குருநாதர் தரான்னு" சொல்லிட்டு, அவன் தந்தையவே நிந்தித்து இவன வந்து டிஸ்மிஸ் பண்றான். ஆனா, அவன் அதுக்கு வந்து கலங்கல. அர்ஜுன் வந்து போய்க்கிட்டே இருக்கான். அப்புறம் இன்னொன்னு சொல்றான். எல்லாத்தையும் சொல்லி கடைசி அஸ்திரமாக வந்து அவன் இத சொல்றான். ஏன்னா, எதிரிக்கு வந்து தெரியும். என்ன பாயிண்ட்ல அவன் உடைவான். இது உடையும் அப்படின்னு தெரியுது. அவன் உடைஞ்சிடுறான். அர்ஜுனனுமே பார்த்தா, கொஞ்சம் திடீர்னு இப்படி யோசிக்க தோணுது. அவன் அந்த உடைதலுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான்ன மாரி தோணுது. இதெல்லாம் இல்ல நீ அந்த ஒரு வார்த்தைய சொல்லு, நான் யுத்தத்துக்கு தயாராகுறேன்ற மாரி தான் அது அது. அப்ப அவன் அத சொல்றான். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு போர் ஒண்ணு வந்து தொடங்குது. ஆ என்ன அது ஏற்கனவே நடக்க வேண்டியது தான். அது இந்த இது வழியா வெடித்து நிகழ்ற மாரி தான் வந்து தோணுச்சு. அதனால தான் அந்த போர் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கு. இப்ப திடீர்னு அந்த இடத்துல வந்து ரொம்ப சும்மா பசங்க, சின்ன பசங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற மாரி இருந்திருந்தா, அது அவ்ளோ உக்கிரமா அஸ்வத்தாமன கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காது. அது ஏற்கனவே அவங்கக்குள்ள ஊறி, ஊறி உருவாகி வந்த அந்த தழல் தான் அந்த இடத்துல வந்து வெடிக்குது அப்படின்ற மாரி தோணுது. அ நன்றி. நான் திருமலை அண்ணா, நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? ப்ரோ அவர் பயணத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சார் வரும்போது பேசட்டும். ஓ சார். அக்கா கவிதா அக்கா. தங்கம் அஸ்வத்தாமன் வந்து ஃபர்ஸ்ட் யானையில முன்னாடி வர அப்படி அர்ஜுனன் வந்து அந்த பின்னாடி வந்திருக்கும்போது முன்னாடி போகும்போது அவருக்கு முதல்ல இருக்கிற இதுல நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன் முந்திட்டாங்கிற ஒரு கோபம் வந்து ரொம்ப அதிகமா வந்துருது. அடுத்து அவன் அந்த கோபத்துல தன்னை எரியாமையே அவனை எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டி வம்புக்கு இழுக்கிறான். ஏன் நான் பாக்குற பார்வை அதுதான். அதாவது ஒருத்தர் வந்து அவன் வந்து அர்ஜுனன் வந்து அஸ்தினாபுரியோட ஒரு மிகச்சிறந்த வீரன், அதுக்கப்புறம் இளவரசர் எப்படி பார்த்தாலும். சோ அது வந்து அஸ்வத்தாமன் அது அது ஒரு புகழ் தான். அப்போ அந்த இடத்துல சிறப்பாவும் இருக்கிறான். துரோணருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவனை எந்த இடத்துல இழிவுபடுத்தலாம் அப்படிங்கறத யோசிச்சு அவன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுறான் அப்படிங்கறது தோணுது. ஆக்சுவலி யாராவது ஒருத்தர் ரொம்ப பெருசா இருந்தாங்க அப்படின்னா நாம அவங்களோட மைனஸை பார்த்து நம்மளால பொறுக்க முடியல, ரொம்ப பொறாமையில இருக்கோம் அப்படின்னா அவங்க மைனஸை பார்த்து ஏதாவது ஒரு இழிவா பேசுவோம். அது மனிதருக்கே உரிய இயல்பாதான் இருக்கு. பெருமை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் இந்த இழிவு வந்திருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் தங்கம். நன்றி அக்கா. அண்ணா அரவிந்த் அண்ணா, இதை உங்க கேள்வி தான். நீங்க ஏதாவது மேலதிகமா சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம். அதாவது எந்த குழந்தைக்குமே நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்தா அவங்களோட அடையாளம் வந்து அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா தான் ஹீரோவா நினைப்பாங்க. அதனால அவரை தாக்கி பேசினா மனுஷனுக்கு கோவம் வர்றது இயல்பு. அதுதான் வந்து மனுஷன் காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கான்றது. இந்த இதுல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அர்ஜுனுக்கு வந்து பாண்டவர்களை வந்து அவ்வளவா தெரிஞ்சதா தெரியல. தர்மர் தான் தூக்கி தூக்கி வளர்த்துட்டு இருந்தாரு. அர்ஜுனனுக்கு வந்து ஆனா அவர் மேல அவ்வளவு அபிப்பிராயம் இருந்த மாதிரி தெரியல. ஆனா அவனுக்கு கோவம் வருது. ஏன்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அர்ஜுனனுக்கு அந்த சத்திரிய அந்த அடையாளம் இந்த அஸ்தினாபுரியில் எப்படி கிடைக்குன்னா அது காரணம் வந்து பாண்டவோட மகன்ற ஒரு ஏற்புனாலதான். அது வந்து நியோக முறை ஏதோ சத்திரிய முறையில சொல்லி ஒரு ஏற்பு இருக்கு. அதை மறுத்து பேசுற தரப்பும் வந்துகிட்டே இருக்கும். இந்த மகாபாரதம் ஃபுல்லா வரும், வெண்முரசா வரப்போகுது. அதுதான் அஸ்வத்தாமன் கரெக்டா பார்த்து அடிக்கிறான். பாண்டு எல்லாரும் மனுஷனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும். இதுல வந்து ஆண்மைன்னு சொல்லுவாங்க, இல்ல அப்பா செய்யற ஒரு தொழில ஒரு குறையை கண்டுபிடிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு எல்லா மனுஷனுக்கும் எந்த ஒரு குறையை கண்டுபிடிச்சிடலாம்.
எந்த மனுஷன் இருந்தோம். ஆனா இதுல வந்து ஆண்மைன்ற ஒரு குறையை கண்டுபிடிச்சு அசுரன் வந்து அர்ஜுனை தாக்கிருச்சு. அது சண்டையா போச்சு. அந்த பிறை அன்புன்றது அஸ்வத்தாமனும் ஃபர்ஸ்ட் அந்த கொலை செய்யற அன்பை வந்து சுத்தி விட்ட மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காட்டினாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் கொலை வெறியில கடைசியில அவன் திரும்பி ஓடுறவன் மேல அடிக்கிறது வந்து சத்திரிய தர்மமான்றது அது ஒரு கேள்விக்குறி. அதை வந்து செஞ்சுட்டான். அந்த யானை வந்தது அதுக்கு ஒரு சின்ன மகாபாரத கதை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த ட்விஸ்ட் தெரியும், அது எதுக்காக இங்க வச்சிருக்காருன்னு. அது ஒரு நல்ல இந்த இலக்கியத்துல நல்ல ஒரு நாடக தருணம் நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு அதான் சார் என்னோட கருத்து. நன்றி. நன்றி அண்ணன். நான் தினேஷ் அண்ணன், நீங்க ஏதாவது சொல்றாரு? எனக்கு கிட்டத்தட்ட அரவிந்தோட தான் நான் ஒத்து போறேன். அதாவது நான் இதை ஒரு அடையாளத்துல வர ஒரு கான்ஃபிளிக்டா தான் நான் வந்து எனக்கு தோணுச்சு. அவனுக்கு அர்ஜுனனுக்கு இப்போதைக்கு இருக்கிற 2 அடையாளங்கள், ஒன்னு இளைய பாண்டவன், இன்னொன்னு சத்திரியன், வில்லாளன். இந்த 2த்துல எதை டச் பண்ணியிருந்தாலும் அவன் அந்த இடத்துல பிரேக் ஆயிருப்பான் தான் தோணுது. ஒருவேளை இவன் சொல்லாம, இவன் ஒரு பேடியா அப்படின்ட்டு சொல்லாம, நீ ஒரு சத்திரியனா இருந்தா நீ வா அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அவன் வந்து போயிருப்பான் அப்படின்ட்டு தான் தோணுது. இது நம்ம இப்ப பாக்குற வரைக்குமே இவனோட லைஃப் ஸ்டைல் வந்து காட்டுல இருந்து இங்க வந்து இங்க இப்பதான் வந்து இவங்க அங்க வளர்றாங்க. இப்போதைக்கு இந்த 2 அடையாளங்கள் தான் இருக்கு. அதுல எதை தொட்டு இருந்தாலுமே வந்து அர்ஜுனன் வந்து பிரேக் ஆயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அவனுடைய உள்ளமும் அந்த கொதி நிலையில தான் இருக்கு. கிரி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தான். பட் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே அதோட சேர்ந்து தான் வந்திருக்கு. இந்த அடையாளத்தை டச் பண்றப்போ அது ஒரு பிரேக்கிங் பாயிண்டா வந்து அவனுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இன்னொரு கேள்வி ஆக்சுவலா இதுல இருந்து வெளியே இருக்கு. இதுன்ட்டு இல்ல, மகாபாரதம்ட்டு இல்ல, கிட்டத்தட்ட அந்த வார்த்தை அந்த வரியை நம்ம வச்சு பார்த்தாலுமே அவன் வந்து ஒரு பெண்ணோட நடத்தையை தான் வந்து குற்றம் சொல்றாங்க. அது இன்னைக்குமே நடக்குது. யாரையாவது ஒருத்தரை வந்து நீங்க கீழே இருக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னா அது வீட்டு பெண்களையோ இதெல்லாம் இது பண்ணணும்னு இருக்காது, அங்க இருந்தே ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. இது என்னோட பார்வை. இது எனக்கு அர்ஜுனனோட இது வந்து முழுசா ஒண்ணு இருக்கு. அது நம்ம 3 பேரோட 3 சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அந்த இது இருக்கு. ஓகே, நான் நன்றி அண்ணன். ரொம்ப முக்கியமான புள்ளிகளை வந்து முன்னிச்சிருக்கீங்க. ராஜேஸ்வரி மேம், நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுவீங்க? இல்லப்பா, நான் கவனிக்கிறேன். நான் கதையாதான் வாசிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி விவாதம், இந்த இதே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் கவனிக்கிறேன். ஓகே மேம், நீங்க இந்த வாரம் கவனிங்க, அடுத்த வாரம் நீங்களே பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் ப்ரோ, நீங்க என்ன நண்பர்கள் பேசிட்டாங்க, நீங்க கடைசியா ஓகே செந்தில். ஓகே, இப்போ இதுல என்னுடைய பார்வை என்னன்னா, எதுக்காக அப்படி ஒரு இழிவு சொல்லி இன்னொருத்தருடைய அந்த சமநிலையை குலைக்கிறாங்க அப்படின்னு அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இயல்பாவே நம்மளுடைய சமூகம் வந்து குலம், இனம் இந்த ஒரு இதுல உருவாகி வந்தது. ஒரு குலம் இன்னொரு குலம் அப்படின்னு சொல்லி ஒரு அடுக்கு அதிகாரம் தான் நம்ம சமூகத்துல இங்க உருவாகி இருக்குது. சில சூத பெண்கள் சூழல் காரணமாக இளவரசர்களை வணக்கக்கூடிய அந்த மாதிரி சூழல்ல இங்க வந்துடும். உதாரணத்துக்கு விதரருடைய அம்மா எடுத்துக்கலாம், சிவைன்னு நினைக்கிறேன். அவங்க என்னதான் ஒரு இளவரசன் ஒரு அரசு குழந்தையை பெற்றெடுத்தாலும் அவங்க பிறப்பால் ஒரு சூத குலத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவங்க வாழ்நாள் முழுவதுமான பிறரோட உளவியல் அவங்களை அந்த கீழ் நிலையில வச்சேதான் பார்த்துட்டு இருந்தது. அப்போ பொதுவான உளவியல் என்னன்னா, இந்த குலம் அடிப்படையில தான் மனிதனுடைய அந்த அடிப்படை சிந்தனையை உருவாகி இருக்கு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் நம்மளும் இருக்கிறோம். அதுல ஒருத்தரோட அதிகாரம் அப்படிங்கிறது, இப்போ ஒருத்தவங்க உயர்ந்த குலத்திலே இருந்தாலும் அவங்களோட அதிகாரத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, அவங்களை தாழ்ந்த குலத்தோட ஒப்பிடுறது, தாழ்ந்த குலத்தில் ஏதோ ஒரு வகையில அவங்க அப்பாவுக்கோ யாருக்கோ ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த மாதிரியான இழிவுகளை உருவாக்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இல்லாமல் ஆக்கப்படுது. அந்த குலத்தின் அடிப்படையில ஒருத்தவங்களை தாழ்த்துறது, ஒரு பெண்ணை அப்படி இது பண்ணணும்னாவே அந்த இடத்துல அவங்களோட குலம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகுது. அப்போ அடிப்படையாகவே மனிதனோட உளவியலை இந்த குலம் அடிப்படையில் இருக்கும்போது
அதை அவங்க டச் பண்ணும்போது அவங்களுடைய அந்த சமநிலை உடையிறது அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கும் நம்ம பெரும்பாலும் அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த குல இழிவை குறிக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கும். அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலிருந்து ஏதோ ஒரு வகையில் அது கொஞ்சம் அவங்களுக்கு கீழே தாழ்த்தும், அந்த அதிகாரத்தை அவங்களை இல்லாமல் ஆக்கும். அந்த அடிப்படையில தான் உளவியல்ல தான் நம்ம இந்த வார்த்தைகளை, பெரும்பாலான கெட்ட வார்த்தைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அப்படிதான் நான் பாக்குறேன். அடுத்து அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்குமான அந்த ஒரு உள்முரண்கள், அந்த ஒரு இது என்னன்னு பார்த்தோம்னா, அர்ஜுனனுக்கான ஒரு இலக்கு இருக்குது. அவனோட மனசுல அர்ஜுனன் அப்படிங்கிறவன் இத்தகைய ஒரு இதை உடையவன் அப்படின்னு சொல்லி ஒரு துரோணருடைய முதல் மாணவன் அப்படிங்கிற ஒண்ணு அவன் அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்குது. அர்ஜுனனோட உண்மையான இருப்பும் அதுதான் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அஸ்வத்தாமன் அவருடைய செல்ல குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய இருப்பும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த இருப்பு அப்படிங்கிறது இன்னொரு பர்சனால, இன்னொரு பிளேயரால அதுக்கு சமமான நிகர் வைக்கக்கூடிய ஒருத்தவங்க வரும்போது அது ஒரு கொஸ்டின் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம துரியோதனன் பீமனும் எடுத்து பார்த்தோம்னா இருவரும் இணை நண்பர்களா இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு சமயத்துல தன்னுடைய அந்த நிலை கொஞ்சம் குறையும் போது அதை அவங்களால ஏத்துக்க முடியறது இல்லை. கொடுக்கும் நிலையில் மட்டுமே இருந்த துரியோதனன் பீமன் தன்னை அந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த ஒரு கணம் அடைஞ்ச ஒண்ணு அவனுக்குள்ள ஒரு குரோதமா உருவாகுது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் தன்னுடைய நான் முதல் மாணவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அஸ்வத்தாமன் வரலாம். அதே மாதிரி நான் இந்த மரபில், பரத்வாஜர் மரபில் நான் வீரனா இருக்கணும். எப்படி எங்க அப்பா வில்வித்தை இத்தனை பேருக்கும் கத்துக் கொடுக்குறாரு, எனக்கும் கத்துக் கொடுக்குறாரு. அப்ப நான் அவருக்கு பிறந்தவன், நான் அந்த ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது அஸ்வத்தாமனுடைய அந்த ஆசையும் சரியானது. அர்ஜுனனுடைய அந்த ஒரு ஆசையும் சரியானதுதான். இவங்களோட விளைவுகள்னு ரெண்டு பேரும் சொல்லலாம். அந்த பொசிஷன் ரெண்டு பேரால ஒரு இடத்துல டச் ஆகுது. ரெண்டுமே அந்த கூர்முனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு விஷயம் டச் ஆகும் போது அந்த அவங்களோட இருத்தல் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆகுது, கொஸ்டின் ஆகுது. அப்போ அந்த பேலன்ஸ் தவறும் போது இன்னொருத்தர் மேல ஒரு காழ்ப்பு உருவாகுது. இதை நம்ம இன்னைக்கு எளிய வாழ்க்கையில நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒருவர் ஒரு நிலையில இருக்காருன்னா அவரை விட இன்னும் பொருளியல்லையோ அறிவிலையோ உயர்ந்த ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு நிலை குலைவு உருவாகும். அதை சரி செய்யறதுக்கு அவரு அந்த உயர்ந்தவர் மேல ஏதோ ஒரு வகையான ஒரு காழ்ப்பை வெளிப்படுத்துவார். அவர் மேல குறை சொல்லி ஏதோ ஒரு வகையில இவருக்கு சமமானவர் தான் அல்லது இவருக்கு கீழேங்கிற ஒரு நிலை உருவாக்குற அந்த ஒரு விஷயத்த இயல்பாக அவரோட மனசு செய்ய ஆரம்பிக்கும். இதை கிரட்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில அவங்களோட இருப்பு கேள்விக்குள்ளாகும் போது அதை சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு இயல்பாவே நம்ம மனம் ஒண்ணு செய்ய வேண்டி இருக்குது. அதுதான் அர்ஜுனனுக்குள்ளேயும் அஸ்வத்தாமனுக்குள்ளேயும் மாறி மாறி இப்படியான ஒரு இதை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். தேங்க்யூ செந்தில். நன்றி அஜித், வழக்கம் போல விரிவான பதில். சரவணன், நீங்க ஹேண்ட் ரைஸ் சொல்லுங்க. நன்றி செந்தில் ப்ரோ. இதுல நான் முன்வைக்க விரும்புறது ஒரு செந்தில் கேக்குது இல்லையா நான் பேசுறது? கேக்குது ஐயா, சொல்லுங்க. நான் முன்வைக்க விரும்புறது ரெண்டு முக்கியமான புள்ளிகளை, அதை நண்பர்கள் பல விதமா பேசிட்டாங்கன்னா அதை ரெண்டா தொகுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு உளவியலை தான் பாக்குறேன். ஜென்ரலா ஒருத்தனை காயப்படுத்துறா அவனுடைய பெற்றோர்களை தாக்குனா போதும் அப்படிங்கறது அஜித் ப்ரோ இருப்புன்னு சொன்னாரு. எக்ஸ்டென்ஷன், அவனுடைய இருத்தலை கேள்விப்படுத்துறது. சோ ஒரு சொசைட்டில ஒருத்தன் இருக்கிறான்னா அதுக்கு அவனுக்கு தேவை ஒரு அக்னாலஜ்மெண்ட். சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவனை செய்யக்கூடிய ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெண்டு விதத்துல நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அவன் பிறந்து ஒரு ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் இவன் இன்னாருடைய குழந்தை அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அவனுக்கு அடைஞ்சிட்டு இருக்குது. ஆனா அதையே வச்சுட்டு அவன் கடைசி வரைக்கும் அவனால பயணிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் இவன் இன்னார், இவன் டாக்டர், இவன் எழுத்தாளர், இவன் ஆசிரியர், இவன் இந்த இடத்துல இருக்கிறான். இப்போ சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, ஹியூமனுடைய சைக்காலஜி எடுத்து பார்த்தோம்னா, ஒரு எளிய மனது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவனுடைய இருத்தலை கேள்விக்குள்ளாக்கணும்னா இந்த ரெண்டை தான் டச் பண்றாங்க. ஒண்ணு, அவனுடைய பிறப்பை கேள்விக்குள்ளாக்குறாங்க, இல்லைன்னா அவனோட பொசிஷனை கேள்விக்குள்ளாக்குறாங்க. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இங்க நம்ம ரொம்ப வெளியில கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உங்க அம்மா என்ன உன்னை எப்படி பண்ணாங்க, எப்படி பெத்தாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற அந்த எங்க ஊர்ல சண்டை வந்ததுன்னா நேரடியான கேள்வியே முதல் கேள்வி அதுதான் இருக்கும். அந்த தே அப்படின்ற கெட்ட வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கெட்ட வார்த்தை ஏதோ சரளமா புழங்கக்கூடிய இதை நம்ம இங்க பாக்குறோம். முதல் வார்த்தை அதுதான். அடுத்து அந்த கேள்வி அது வந்ததுக்கு பிறகு அவனுடைய பொசிஷனை இப்ப கோயில்ல பூசாரி வைக்கிறான்னா அடுத்தது அவனுடைய பொசிஷனை தாக்குறது. நீ ஒண்ணுமே இல்லை, நீ ஒரு ஆளே கிடையாது, நான் உன்னை அக்னாலஜே பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய தாக்குதல் தான் அந்த
ரெண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் தாக்கும் போதே ஆப்போசிட்ல இருக்கிறவன் நிலை குலைகிறான். நான் இன்னொன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த தாக்குதல் வந்து ஒண்ணு அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய பிறப்ப, அவனுடைய இருப்பை தாக்குறது. ரெண்டாவது அவனுடைய அடையாளத்தை தாக்குறது. நீ யாரு? மகாபாரதத்திலே பாக்குறோம். கர்ணன் வந்து நீ உனக்கு திறனே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வந்து அவனுடைய அடையாளத்தை தாக்குறாங்க. ரியாலிட்டியில நீங்க பாக்குறீங்க. என்னையவே பல பேர் கேட்கறாங்க, நீலாம் ஒரு டீச்சரா அப்படின்னு சொல்லி இப்ப கேக்குறாங்க. நீ ஒரு பூசாரியா அப்படின்னு சொல்லி கோயில பூசை வைக்கிறவன கேக்குறாங்க. என்னென்னலாமோ கேக்குறாங்க. நீ ஒரு இப்படி பண்றவன், நீ இதை பண்ணலாமா, நீ ஒரு அப்படி பண்றவன், நீ அதை பண்ணலாமாங்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, நான் இதை என்ன நினைக்கிறேன்னா, இது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு யோகிகளுக்கோ ஞானிகளுக்கோ இது வந்து பெரிய இதே இல்லை. ஏன்னா அவங்க கடந்தவங்க, இந்த சிஸ்டம் விட்டு கடந்தவங்க. ஸோ இந்த சிஸ்டத்தோட அக்னாலஜ்மெண்ட்டை வேண்டிதான் இந்த ஹியூமன்ஸ் வந்து அதோடய பாண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதை உடைக்கும் போது இந்த சொசைட்டியோட அக்னாலஜ்மெண்ட் பிரேக் ஆகுது. அதனால ஆப்போசிட்ல இருக்க நிலை குறையறான். இதுதான் என்னுடைய பதில் நண்பர்களே. நன்றி. நன்றி சரவணன். கோபி ப்ரோ, நீங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்றீங்க. இந்த விவாதத்துல உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்றீங்க. இல்லைங்க, நானே இப்பதான் வந்தேன். எனக்கு நெட் இஷ்யூ இருக்கு. நீ பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். கம்பெனில இருக்கேன். சாட்டர்டே நான் டியூட்டி. ஓ, ஓகேண்ணா. ஓகே. நண்பர்களே, இப்பயே வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால அடுத்த கேள்விக்கு வந்து நான் சுருக்கமான ஒரு பதில் சொல்றேன். உங்களுக்கு அதுக்கு மேலதிகமாக தான் சொல்றதுக்கு இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்த கேள்வி வந்து கவிதா அக்கா கேட்டது. இங்க ஏன் யானையை பத்தி சொல்லும்போது யானை வந்து ஒரு நாகத்துடைய தலை, நாகம் தான் அதோட தும்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெண்மோஸ்ல தொடர்ந்து நாகங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பொருளையுமே நாகமா சொல்றாங்க, இல்லையும் நாகமா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் வந்து எல்லாரையுமே நாகமா சொல்றாங்கன்ட்டு கவிதா கேள்வி கேட்டாங்க. அதுக்கான பதில் அப்படிங்கிறது வந்து வெண்மோஸ் முதல் கண்ணல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்ப சாப்டர்கள்ல வந்து அந்த நாகம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய அகங்காரமா இருக்கு. அந்த அகங்காரம் தொட்டு இழுப்புறதான் காமம், கோபம், மோகம் அப்படிங்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமான மனித உணர்வுகள் எல்லாமே வந்து இந்த அகங்காரத்துல இருந்து வர்றதுனால எல்லாத்தையுமே நாகமா வந்து பொக்காய் போன்ற ஒரு பார்வை இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மறுத்தோ இல்ல விரிச்சோ நண்பர்கள் அதுக்காக சொல்றது ஏதாவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செந்தில் ப்ரோ, போன கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. நீங்களே இந்த பதில் ஆரம்பிக்கலாம்னு என்னுடைய கருத்து. இந்த பதில் ப்ரோ, எந்த கேள்வி? அந்த பெற்றோர் கேள்வியா? ஆமாங்க ப்ரோ. அதுக்கு நீங்க சொன்னது கூட நான் வந்து முழுமையா உடன்படுங்க சார். ஆல்ரெடி எல்லாம் சொன்னாங்க, நீங்க தொகுத்தும் சொல்லிட்டீங்க. மேலதிகமா எனக்கு சொல்றதுக்கு இப்ப இரண்டாவது கேள்விக்கு நீங்களே ஆரம்பிக்கிறீங்களா? நானே பதில் சொல்லிட்டேன். கேள்வி சொல்லி கேட்டு அதுக்கான என்னுடைய தரப்பையும் சொல்லிட்டேன். என்னோட தரப்பை மறுத்தோ விரிச்சோ சொல்றதுக்கு யாருக்காவது இருந்தா சொல்லலாம். உங்க தரப்பை நான் ஏற்கிறேன். உங்களோட பதில் தான் என்னுடைய பதிலும் செந்தில் ப்ரோ. ஓகே, நன்றி அண்ணா. வேற யாருக்காவது இதுல சொல்றதுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அண்ணா நான் சொல்லிட்டேன். சொல்லு கிரி. ஃபர்ஸ்ட் தினேஷ் கை தூக்கிருக்காரு. தினேஷ் நான் சொல்லிட்டு அதுக்கு நீ சொல்லு. இல்ல கிரி சொல்லட்டும். கிரி சொல்லிடு, அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து கருத்தா இல்ல, ஒரு கேள்வி ஃபார்ம்ல தான் அது இருக்கு. இப்ப நாகங்கள் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு ஒரு விதத்துல. ஆரம்பத்துல நீங்க இந்த முதற்குணல் ஆரம்பத்துல இருந்து எடுத்து தந்தீங்க. அங்கே இருந்தே இந்த சாங்கிய தத்துவம் வழியாக அதை வந்து சொல்றாரு. அப்புறம் இன்னொரு ஒரு வெர்ஷன் வந்துகிட்டே இருக்கு. நாகம் வந்து அந்த தமம் அப்படிங்கிற குணத்துக்கான ஒரு குறியீடா வந்து திரும்பி வந்துகிட்டே இருக்கு. இப்ப கர்ணன் பிறக்கிறப்ப அந்த நாகம் வந்து வருது, தமம் அப்படிங்கிற குறியீடா. அதுக்கப்புறமா இப்ப என்ன சொல்றது, துரியோதனன், பீமன் அவங்களுக்குள்ள ஒரு இது வருது. அப்ப குரோதம், மோகமா வந்து நிக்கிறது அந்த கார்கோடகன். அதுவும் வந்து ஒரு நாகம் தான். அப்ப வந்து தமமா இருக்கு. அதோட உட்பிரிவுகள் தான் வந்து மோகம், குரோதம், காமம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப துரியோதனனுக்கு அந்த மாதிரி வந்து வருது. இப்ப இந்த இடத்துல வருது வந்து ஒரு என்ன சொல்றது, அப்ஜெக்டிவான ஒரு விஷயத்த தான் வந்து சொல்றாங்களோ. அப்ப இதுவரைக்கும் வந்து தத்துவார்த்தமான ஒரு இது. இப்ப இந்த கர்ணனுக்கோ இல்ல முதல்ல வந்து அந்த ஆதிநாகம் இல்ல துரியோதனன் நடக்கிறது தத்துவார்த்தமா இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு அப்ஜெக்டிஃபையிங். இப்ப யானையோட தும்பிக்கை நாக நெளிவு மாதிரி இருக்கிறதுனால அதை சொல்றாங்களா, இல்ல வந்து அதோட அந்த வலுவை சொல்றதுக்காக அப்படி இருக்குமா, இல்ல வெறுமை இது ஆப்ஜெக்டிஃபையிங்காக சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுதான் என்னோட இது வேற யாராவது வெர்ஷன் இருந்தாலும் சொல்லுங்க. நன்றி. தினேஷ் அந்த கேள்வி கேட்கட்டும். மேபி இந்த 2 கேள்வி கிளப் பண்ற மாதிரி தான் கேட்டு மொத்தமா தினேஷ் சொல்லுங்க.
நேர்லயே போயிட்டு எனக்கு கிரி சொன்ன மாதிரி அப்ஜெக்டிஃபைங் இருக்கலாம். ஆனா எனக்கு முதல்ல இது கேள்வி கேட்டோடனே எனக்கு வந்து நம்ம மழைப்பாடல் ஸ்டார்ட் பண்ணும்போது முத்துசாமி ஐயா சொன்னதான் ஞாபகம் வந்தது. எங்கெல்லாம் இச்சை இருக்கோ அங்கெல்லாம் நாகத்தோட அந்த படிமம் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொன்னோம். எனக்கு இங்க அதுதான் படுது. எல்லா உயிர்களிலும் நாகங்கள் உறைந்திருக்கு அப்படின்னா வாழணுன்ற இச்சை எல்லா உயிருக்குமே இருக்கும். அதை டினோட் பண்றதுக்கு தான் வந்து சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. கரெக்டா தான் இருந்துச்சு. நான் அந்த பாக்கிறதுக்கு தான் போனேன். நண்பர்கள் தினேஷ்னா சொன்னதுக்கு கருத்துக்கள், இறைவனையும் கிரி சொன்னதுக்கான கருத்துக்கள் சொல்லணும். ஆமாண்ணா, எனக்கு இப்ப இந்த சந்தேகம் தான் இருந்துச்சு. இதுல இதுவா இருக்கான்னு எனக்கு ஓகேண்ணா, அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே. ஆனா அங்க ஒட்டுமொத்தமா அவங்க ஸ்டார்டிங்கே அந்த பிரபஞ்சத்தையே நாகங்கள் வந்து ஒப்பிட்டாங்க இல்லையா? ஸோ யானையை வந்து நாகத்தோட ஒப்பிடும்போது விண்வெளிக்குள்ள வரும்போது எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியோட இணையுது. ஒரு யானை அடக்கம் வந்து வெறும் யானையை மட்டும் அடக்கல, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பாட்டு அடக்கலாம். அப்படியும் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அப்ப இன்னொன்னு இருக்கு, நான் வளர்க்க விரும்பல, இருந்தாலும் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நாகர்கள் வந்து பிரம்ம வடிவா சொல்றதுக்கு காரணம் வந்து அது சொல்றவங்க வந்து ஒரு நாகி. அப்ப அவங்களோட பிரம்மத்தை வந்து ஒரு நாகமா ஒரு படிமமா அவங்க ஆக்கி சொல்ற மாதிரி தான் தோணுது. அந்தப்ப திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. இப்ப வண்ணக்கடல்ல ஒண்ணு வரும். அதாவது குழந்தையா வந்து விஷ்ணு இருக்கிற மாதிரி அவர் தெரியாம முழிப்பு தட்டி எழுந்து அந்த பிரபஞ்சங்கள் உருவாகிற மாதிரி ஒரு இது வருது. அப்புறம் மழைப்பாடல்ல வேற மாதிரி வருது. அப்ப இது வேற வேற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. முதல்ல வருது இப்ப நம்ம மொத்தத்துக்கும் எடுத்துக்கலாமா? இல்ல அது அந்த அவங்க மானசா தேவி வந்து அவங்க ஒரு ஒரு நாக வம்சத்துல வந்ததுனால அந்த பிரபஞ்சத்துக்கு கருதுகோளா அதை வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது ஆக்சுவலா வந்து நாகமைய பகை அப்படின்ட்டே சொல்லலாம். ஆனா விண்வெளில இன்னும் வருது. அம்பையோட சுயம்பரத்துக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அங்க அம்பை வந்து நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே நாகக்குலத்துக்கான சடங்குகள் நடக்குது. ஈவன் தோ வந்து முக்கியமான சத்திரிய குலமான காசியோட இளவரசியா இருக்கும்போது அப்போ சொல்ல என்ன அப்படிங்கிறது வந்து இங்க பாரத வருஷத்துல இருக்க எல்லா நாட்டிலுமே பெண்கள் வந்து நாகர்குலம். இந்த 4 வர்ணம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு மட்டுமானது. பெண்கள் வந்து இங்க இருந்த நாகர்குலம், நம்ம வந்து இந்த மண்ணுக்கான மக்கள் அப்படிங்கிறமான ஒரு பார்வை இருக்கு. ஸோ வெண்முரசுக்குள்ள வர அந்த இதை வெண்முரசுடைய எல்லைக்குள்ள வச்சு பார்க்கும்போது அது தனி குலத்துக்கானதுன்னு பார்க்க முடியாது. அது அங்க பொதுவாகவே எல்லாத்தையுமே பரவி இருந்தது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதை மருத்தோ இல்லை விரிச்சோ யார்கிட்ட சொல்றதுன்னா ஹேண்டில்ஸ். மேலதிகமான இந்த சாப்டர்ல மேலதிகமான கேள்விகள் ஏதாவது இருந்தா ஹேண்ட் பண்ணி சொல்லலாம். உன்னோட கேள்வியிலிருந்து உன்னோட பதிலிருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் பெண்களை மட்டும் நாகங்கள்னு சொல்லியிருக்காங்க? அது ஆக்சுவலா 4 வர்ணம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்காக அவங்களுடைய ஆசிரம வாழ்க்கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஆசிரம வாழ்க்கைனா அது பெண்கள் குலம் விட்டு குலம் மாறலாம். ஆனா அவங்க ஆண்கள் வழியா தான் வந்து அந்த வம்ச தொடர்ச்சி உருவாகுது. அது ஆண்மைய சொசைட்டினால அப்படி இருக்கு. வெண்முரசுலயும் அதெல்லாம் அடிக்கோடிட்டு காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். உதாரணமா குந்தி யாதவ குலத்துலதான் பிறக்கா. அது வந்து ஒரு சூத்ர குலம் தான். ஆனா அஸ்னாபுரிக்கான அரசி ஆகிறதுக்கு வந்து எந்த தடையுமே இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு யாதவ குலத்துல பிறந்த ஒரு பையன் வந்து அஸ்னாபுரிக்கு ராஜாவாக முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு காலத்திலையும் நடக்காது. ப்ரோ இப்ப இந்த சாப்டர்ல ஒரு பார்வை வேற யாராவது சொல்றதுல இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். நீ சொல்லுங்க. இப்ப அந்த தனுர்வேத இது வந்து துரோணர் எடுக்கிறாருல்ல, அதை பத்தி ஒரு வாசிப்பு அனுபவம் தான் இது. இப்ப இருக்கிற தனுர்வேதம்னு சொல்லக்கூடிய நூல்கள் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிடுச்சு. அது வந்து ஒரு உபவேதம்னு வந்து ஒரு பட்டியல் மட்டும்தான் இருக்கு. தனுர்வேதம் வந்து பேரா தான் இருக்கு. அப்ப மகாபாரதம் எழுதுறப்ப ஃபுல்லா திரும்ப திரும்ப வில்கலை வந்து உபயோகப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுனால ஜெயமோகன் வந்து அதை கண்டிப்பா எடுத்து எழுதியிருக்காரு. அப்ப அவர் எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் திரும்பி ஒன்று வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா உருவாக்கியிருக்காருன்னா சும்மா அப்படியே போல. இப்ப இதுல 2 விஷயம் தோணுது.
இப்போ விற்கலையை வந்து அவர் காற்றை அறிதல் அப்படின்ற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காரு. அது 2 விஷயமா இதுல வருது. ஒண்ணு வந்து இயற்கை, அப்புறமா தத்துவார்த்தமா எடுக்குறாரு. இப்ப வில்ல ஒரு கலைன்னு எடுத்துக்கிட்டா, ஏதோ ஒரு விதத்துல எல்லா கலையுமே வந்து இயற்கையிலேருந்து தான் பிறந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அவர் அதுக்கு உதாரணமா சொல்றது வந்து இந்த பறவைகள். பறவைகள் இடத்திலிருந்து தான் அந்த வந்துச்சு அப்படின்ற மாரி. அப்புறம் அந்த ஒலி, சத்தங்கள் அதையுமே அவர் வந்து உபயோகப்படுத்திக்கிறாரு. அப்புறம் தத்துவார்த்தமாவும் அதுக்கு வந்து ஒரு ஹைட்ட குடுத்து, திரும்பியுமே அந்த வில் வித்தை அப்படிங்கிறத இவர் வந்து புதுசா எழுதி இது பண்ணியிருக்காருங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு உபநிடத வரி வந்து அதுல கோட் பண்ணி துரோணர் சொல்றா மாரி வரும். இந்த மாரி வாயுவை வணங்குகிறோம். வாயு க எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் பிரத்யக்ஷம் அப்படின்ற மாரி. ஏன்னா இப்ப எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் பிரம்மம் அப்படின்ற மாரி. அதாவது பிரத்யக்ஷமா ஒருத்தர் உணரக்கூடியது காற்று தான். எல்லா இடத்துலயும் இப்ப காற்றும், பிரம்மமும் ஒரே விதமான குணங்கள் கொண்டதுன்ற மாரி தான் சொல்றாங்க. பிரம்மம் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு. அப்ப காற்றும் வந்து எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடியது. அதை அறிவது தான் வந்து வில் வித்தை அப்படின்னு அதுக்கு ஒரு தத்துவார்த்தமான ஒரு அ ஒளிய குடுத்தது வந்து வாசிப்பு அனுபவமாவுமே இருக்கு. அப்புறம் அந்த என்னதான் ஒரு இது வந்து அழிஞ்சிருந்தாலும், அத திரும்பி எடுத்துட்டு வரது ஒரு இலக்கியத்துல வந்து ஒரு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அத பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நன்றி கிரி. வேற நண்பர்களுக்கு இந்த 45வது அத்தியாயத்துல சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? செந்தில், நான் ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். கேளுங்க அஜித். இப்போ அந்த ஒலிகளை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஒலிகளான பெருவெளி அப்படின்னு சொல்லி இங்க ஒரு இது சொல்லியிருப்பாங்க. கண்ணால் பார்க்கறத விட இந்த காதால் அந்த ஒலியை கேட்கக்கூடிய சப்த யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஓசையா நம்மளை சுத்தி கேட்டுட்டு இருக்கிற இத்தனை சவுண்டிங்ஸு, அதுல மியூசிக்கும் சேர்த்திக்கலாம். நம்ம மியூசிக் அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்குறோம். நம்ம மனிதர்கள் பேசுறது, பறவைகள் சத்தமிடுறது, மழை பெய்யும் போது இடி சத்தம், மலை சத்தம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான சத்தம் இருக்கு. இந்த ஓசைகள் மட்டும், இந்த ஒலி மட்டுமே மாண்டன் பிறந்ததிலிருந்து இந்த ஓசை அப்படிங்கிற ஒண்ணுல அவன் புழங்கி இருக்கிறான். இந்த ஓசைகள் திருப்பி திருப்பி நமக்கு ஏதோ ஒரு ஒரு எனக்கு இளையராஜா பாட்டு கேட்டா எனக்கு ஏதோ ஒரு நிறைவு தன்மை வருது. அந்த ஒரு சவுண்டுனால அந்த ஒரு விஷயம் எனக்குள்ள உருவாகுது. அப்படின்னா இத்தனை வருஷத்துல இந்த மானிட குலத்துக்கு அந்த சவுண்ட் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்குது? அதனோட கான்ட்ரிபியூஷன் உண்மையாலுமே என்ன? அது எங்க இந்த மனிதரை கூட்டிட்டு போகுது? மத்தது இல்லாம ஒரு லைட்டா ஒளி நம்ம விஷுவலா பாக்குறது இல்லாம சவுண்ட் அப்படிங்கிற அந்த உலகம் மட்டும் ஒரு மானிடனுக்கு என்ன கொடுக்குது? இத்தனை வருஷத்துல அது என்ன கொடுத்துருக்குது. இப்போ நமக்கு இந்த கான்டெம்பரரியா வாழ்ற நமக்கு அது என்ன கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது என்னோட கேள்வி. ஓகே, நம்ம இயல்பாகவே 46வது அத்தியாயத்துக்குள்ள வந்துட்டோம். சரவணன், நீங்க இதுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா சொல்லலாம். நன்றி செந்தில் ப்ரோ. இது வந்து அஜித் ப்ரோ அவருடைய கேள்விக்கு என்னோட பதில். ஒளி வந்து மானுடருக்கு என்ன தருது, சவுண்ட்ஸ் வந்து என்ன தருது அப்படிங்கிறது தானே ப்ரோ உங்களோட கேள்வி. மானுட வரலாற்றுல நீங்க அதை கேள்வியா முன் வைக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். ப்ரோ, ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. நான் இந்த கேள்வியை வந்து நீங்க கேட்ட உடனே என் மைண்டுக்குள்ள வந்துச்சு. நான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன். எதுல நான் வந்து லாக் ஆனேன்னா இளையராஜாவோட மியூசிக் நீங்க பத்தி பேச போதே வந்துட்டேன். ப்ரோ, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நான் வந்து வெறும் ஒளியா பார்க்கல. ஐம்புலன்களும் வெளியில இருக்கிற ஐம்பெரும் பொருட்களால ஏதோ ஒரு விதத்துல வந்து தொடர்போடு இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஃபார்மேட்டை நாம வந்து அதை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். சவுண்ட்ஸ், நேச்சரா ஒரு சவுண்ட்ஸ் இருக்கு. அதை ஹியூமன் எடுத்து அவன் உருவாக்கி அவன் அதை இசையா மாத்துறான். பிக்சர்ஸ், நேச்சரா ஒரு பிக்சர் இருக்கு. ஒரு ஒளி லைட்னிங்க்கு கலர்ஸ் இருக்கு. அதை ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து அதை வந்து படமா மாத்துறான். அப்புறம் நீங்க சுவையை நீங்களே சொல்லலாம். நேச்சரா ஒரு சுவை இருக்கு. அதை ஒரு செஃப் எடுத்து சுவையா மாத்துறாரு. வாசமும் அப்படித்தான், தொடுகையும் அப்படித்தான். இப்ப இதுல சவுண்ட்ஸுக்கு மட்டும் எங்க எவ்வளவு குவாலிட்டி வருது அப்படின்னு கேட்டா, ஒன்று நான் இதுல நான் வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சவுண்ட்ஸ் தன்னளவுல அது வந்து ரொம்ப ராவானது. இப்போ அந்த சவுண்ட்ஸ் வந்து இசையா மாறும்போது, ஆர்ட்டா மாறும்போது ஒரு விடுதலையை தருது. ஆர்ட்டா மாறாத போது
சவுண்ட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் வந்து பல விதத்துல பயன்படுத்துறாங்க. நாட் ஓன்லி ஹியூமன்ஸ், ஒவ்வொரு விலங்கும் தன்னுடைய சமிங்கைக்காக ஒலிகளை வந்து ஒரு முக்கியமான கருவிகளா பயன்படுத்துறாங்க. அது வந்து பிளாட்டான ஒரு ஒலியா நான் பயன்படுத்துறேன், ஒரு சவுண்ட்ஸா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். வெறும் செய்திகளா மட்டும் நான் அதை வந்து புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து விடுதலை நோக்கிய ஒண்ணு. அந்த சவுண்ட்ஸ் வந்து கலையா மாறும்போது அது விடுதலையா மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. விடுதலையை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இசை வந்து விடுதலையை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகுது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து பாயிண்டோட ஒரு தொடர்ச்சி தான். வெறும் செய்திகளுக்கான ஒரு இதா மட்டும், வெறும் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு டேட்டாஸா மட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த 3 விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். ஹியூமன் ஹிஸ்டரியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடைசியா வந்தது வந்து ஒளியை வச்சு விடுதலை அடையிறது. அதுக்கு முன்னால வந்து அவங்க ஹியூமன்ஸ் வந்து டேட்டாஸ்க்காகவும் சிக்னல்ஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பிறகு அவனை இன்பமா மாத்த ஆரம்பிச்சுக்கிட்டான். வெறும் இசை மட்டும் கிடையாது, பெண்ணோட குரல் கூட ஒரு கட்டத்துல இன்பமா மாறுதுங்கிறத நான் உணர்றேன் நண்பரே. இதுல ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்தா நீங்க சொல்லுங்க. நன்றி. நன்றி சவரன், முக்கியமான பார்வை. இப்போ தினேஷ் நான் வந்து ஹேங் ரைஸ் பண்ணாரு. தினேஷ் நான் நீங்க சொல்லுங்க. ஓகே, அஜித்தோட கேள்விக்கு தான். நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உருவான கருத்து இது. நான் குருஜி சௌந்தரோட யோகா கிளாஸ்ல இருக்கும்போது அவர் வந்து யோகா பத்தி விளக்குறப்போ அவர் வந்து ஒரு சமநிலை உருவாக்குறது தான் யோகத்தோட ஒரு நோக்கம். சமநிலை, நம்ம ஆசனங்கள் செய்யறதும் மன அமைதி தியானம் செய்யறதும் வந்து ஒரு சமநிலையை உருவாக்குறதுக்கு தான் அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொன்னாரு. எப்படி ஆசனமும் தியானமும் உதவி செய்யுதோ அந்த மாதிரி ஒலிகளும் உதவி செய்யும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சில ஸ்லோகங்கள் நம்ம எழுந்திருக்கிறப்ப கேட்கிறப்போ அது உடனே நம்மளுடைய மனநிலையை வந்து சாந்திப்படுத்தும். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு இயற்கையை பார்த்து ஒன்றி ஒரு சமநிலை அடையிறோம்ல, அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. நம்ம மனசு எங்கெங்கயோ இதாயிட்டு இருக்கும், அத சமநிலைப்படுத்துறப்போ இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. நன்றி தினேஷ் அண்ணன். கவிதாக்கா நீங்க சொல்லுங்க. ஒளி நமக்கு என்ன தந்திருக்கு அப்படின்னு அஜித் ப்ரோ கேட்ட மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒளியில தான் நம்ம தொடர்புபடுத்தவே ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒளி வழியா தான் நம்மளுடைய இன்றைய மொழி உருவாகி இருக்கு. நம்ம படிக்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு ஒளி உருவாகிற மாதிரி, ஒருத்தர் வாசிக்கிற மாதிரி, ஒருத்தர் பேசுற மாதிரி ஒளி உருவாகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால ஒளிதான் நம்மளுக்கு மொழியை தந்திருக்கு, தொடர்புபடுத்துறதுக்கான இதை கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை தோணுது. அவ்வளவுதான் தங்க. ஓகேக்கா, நன்றி அக்கா. நான் அரவிந்த் அண்ணா, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சொல்லுங்க. வணக்கம். இந்த ஒலியை பத்தி இந்த வேர்க்கலையில வந்து சொல்றது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அர்ஜுனனுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருந்தாரு ஒலியை வச்சு எப்படி ஒரு வில்லாளி வந்து முக்கியமா பார்க்கணும், தன்னை யாருமே வீழ்த்த முடியாத ஒரு இடத்துக்கு வரணும்னா எப்படி ஒலியால பார்க்கணும்னு சொன்னது வந்து எனக்கு அப்ப வந்து மலைப்பாடல சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். திருதராஷ்டருக்கு வந்து பீஷ்மர் சொல்லி கொடுத்தது. ஏன்னா நானும் பிறந்தல இருந்தே ஒலியாலதான் இந்த உலகத்தை பாக்குறவன். சோ எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதாவது உலகத்துல இருக்க எல்லா பொருட்களும் காற்று வடிவிலையும் இருக்குது, பல நுண்மையான வடிவில இருக்கு. அதை நீ வந்து காலாலே உணரலான்னு வந்து திருதராஷ்டர் சொல்லி கொடுப்பாரு. அது வந்து ரொம்ப ஒரு மனத்தால உணரலாம், ஒரே பொருளை கண்ணால பார்த்து உணரலாம், மனத்தால வேறு வழியில உணரலாம், கேட்டு உணரலாம். இதே புத்தகம் வெண்முரசுன்ற புத்தகம் வந்து எழுத்தால நீங்க பார்க்கலாம், இல்ல ஒளியா சில சாப்டர்ஸ் வச்சு படிக்க கேட்கலாம், இல்ல மத்தவங்க படிச்சு ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். அது மாதிரி சில சிந்தனை இது வந்து பல சிந்தனைகளை ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி உருவாக்கலாம். அது ஒரே பொருள் ஐம்புலன்கள் வழியா வெவ்வேறு வழியில ஒரே கான்செப்ட் தெரிய வருதுன்றது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அந்த கான்செப்ட் எனக்கு இந்த வெண்முரசு படிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு. அப்புறம் 5 பாண்டவர்களை வந்து பிரபஞ்ச ஞானத்தை 5 வகையில உணர்றாங்க அப்படின்னு சொல்ல வந்ததும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அது காதால பல விஷயங்களை உணர முடியும், கண்ணால உணர்ற விஷயத்த வேற வேற வழிகள்ல உணர முடியும். இது வந்து காற்று ஒரு 5 புலன்களையும் 5 பருப்பொருட்களோட இது சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நேச்சுரோபதியில படிக்க வரைக்கும் கண்ணை வந்து சூரியனோட ஒப்பிடுவாங்க, லைட்டோட ஒப்பிடுவாங்க, அதை நெருப்போட ஒப்பிடுவாங்க, அது காதை வந்து காற்றோட ஒப்பிடுற மாதிரிதான் எனக்கு ஞாபகம். சோ அது வந்து காற்றுக்கும் ஒலிக்கும் ஒரு நிச்சயமா ஒரு சம்பந்தம் இருக்கு. காற்றுன்ற பொருள் மூலமா நம்ம உலக ஞானத்தை எப்படி அடையிறோன்றத வந்து அருமையா
வெண்முரசு அடிக்கடி அப்ப திருதராஷ்டிரருக்கு பீஷ்மர் மூலமா இப்ப துரோணருக்கு கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்கு சொல்லித் தர்றது மூலமா அருமையா சொன்னதா எனக்கு தோணுச்சு. நன்றி சார். அடுத்து நீங்க கேட்ட கேள்விதான் இந்த அத்தியாயத்தோட முக்கியமான கேள்வி நினைக்கிறேன். துரோணர் வந்து அர்ஜுனனை வந்து தன்னுடைய வாரிசா, அதாவது தன்னுடைய குருமா கூட முதன்மை மாணவனா நியமிச்சதுக்கு அர்ஜுனனுக்கு வந்து ஒரு மன வெறுமை வருது. அந்த வெறுமை ஏன் வருது? அங்க அர்ஜுனன் மன வெறுமையோட போனான்ட்டு வெண்முரசுல இருக்கு. ஆனா அந்த அறைக்குள்ள துரோணர் எப்படி இருந்தாரு? ஏன்னா இந்த பகுதியோட துரோணரோட கேரக்டர் புரியுது. அவர் இன்னும் சில பகுதிகள் கழிச்சுதான் திருப்பி வரும். ஸோ இது வரைக்குமான துரோணரோட அந்த மாற்றத்துல வந்து இந்த மொமெண்ட் வந்து எப்படி இருக்கு? இந்த ரெண்டையுமே இணைச்சு நண்பர்கள் பேசலாம். முதல்ல வந்து அஜித் ப்ரோ நீங்க பேசுறீங்களா? செந்தில், நான் இதுக்கு முன்னாடி இதுக்கே இன்னொரு சொல்லணும், நான் சொல்லிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, சொல்லிட்டு அதுக்கடுத்து இதுக்கு ஏதாவது கருத்துக்கு இருந்தா அதை ஓகே. இப்போ அந்த இதுல நம்ம சவுண்டு பத்தி பேசியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு ஆர்ட்டா மாறின ஒரு சவுண்டு மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வாக்னர், இளையராஜா எடுத்துக்கலாம். இப்போ வாக்னருடைய மியூசிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, மொத்தமா அவரு ஒரு பாகன் மித்திலிருந்து அவரு அந்த நாடகங்களை உருவாக்குறாரு. அந்த நாடக தருணங்களுக்கு அவரு ஒரு இசை குறிப்புகள் எழுதுறாரு. அந்த இசை குறிப்பு என்ன ஆகுதுன்னா, அந்த நாடக தருணத்தில் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரனுடைய மனநிலை, அது தத்துவமா என்ன ஒரு நிலை அடையுது, அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே எது ரெப்ரசன்டேஷன் பண்ணுதுன்னா அந்த மியூசிக். ஒரு கேரக்டர் ஒரு ஃபர்கியூ ஸ்டேட்ல இருக்கு, மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு, இன்னொன்னு வந்து மன்னிப்பு கேக்குது அப்படின்னா சவுண்டே இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கும். இங்க ஒரு சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு லைஃபா நமக்குள்ள ஒரு படிமமா உருவாக்கக்கூடிய அந்த ஒண்ண ஆர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நான் அப்படிதான் புரிஞ்சிருக்கேன். இப்ப நம்ம இளையராஜா மியூசிக்கும் கேட்டோம்னா அது ஏதோ ஒரு வகையில் நம்மளோட பண்பாட்டை, நமக்குள்ள ஒரு சித்திரத்தை, அந்த ஒரு உணர்வை அது உருவாக்கும். வெறும் சவுண்டா மட்டும் இல்லாம ஆர்ட்டா மாறின சவுண்டு அது வெறும் சவுண்டா மட்டும் இல்லாம இப்படியான உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம், பண்பாட்டு விரிவை நமக்குள்ள உருவாக்குது. அதன் வழியாக தான் நம்ம அந்த நிறைவு அப்படிங்கிற ஒண்ணு போறோம். அப்போ இந்த ஆர்ட் இல்லாமல் நம்ம ஒரு சவுண்டா மட்டுமே, இப்போ ஒரு பறவை கத்தக்கூடிய அந்த ஒரு சவுண்டா இருக்கலாம், இன்னொரு மனிதன் பேசக்கூடிய சவுண்டா இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு ஆர்ட் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குது. ஒரு எபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். வாக்னருடைய மியூசிக் அப்படிங்கிறது ஒரு காவியம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினோட மொத்த நாடக தருணங்களையும் அது உள்ளடக்கி இருக்கும். தத்துவ பார்வை எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு லிட்டரரி டெக்ஸ்டா நம்ம எழுதும்போது அது என்னத்தை விளக்குதோ, இந்த டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாமல் வாக்னரோட சவுண்ட் மட்டுமே கேட்டோம்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியும். அப்படி ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கிக்க முடியும். அதை நம்ம உணர்ந்து கற்பனையால விரிக்க முடியும். அப்போ ஆர்ட் ஆகும்போது இப்படி ஒரு நிலைக்கு போகும்போது சவுண்ட் அப்படிங்கிறது வெறும் இந்த வாழ்க்கையை உருவாக்குறது தானா? இந்த உருவான வாழ்க்கை தான் நமக்குள்ள அந்த நிறைவை நோக்கியோ அல்லது ஒத்திசைவு, முழுமை அப்படின்னு சொல்லி நம்ம பிரபஞ்சன் அறிவு அல்லது இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்ற அந்த ஒண்ணுக்கு நோக்கி போறோமா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் தான். இதுல இதே விஷயம் ஆர்ட்டா ஆகும்போது இப்படி எல்லாம் மாறுது அப்படின்னா, இங்க ராவா நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்கள் பேசக்கூடிய சத்தம், ஒரு பாறையை நம்ம தட்டுற சத்தம், பறவைகள் கத்துற சத்தம், இது எல்லாமே இதே மாதிரி ஒரு ஆர்ட் பண்ற ஒரு விஷயத்த இதுவும் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். ஆர்ட் இதை பண்ணுது. ஆர்ட் ஒரு வாழ்க்கை நமக்குள்ள உருவாக்குது. அதன் வழியாக நம்ம ஒரு நிறைவை நோக்கி போறோம், ஒத்திசைவை நோக்கி போறோம். இந்த ஒரு இதுவும் ஒரு இந்த மாதிரியான ஆர்ட் மியூசிக்கா இல்லாம, ஆர்ட் நம்ம செயற்கையா உருவாக்கி இருக்கிற அந்த மியூசிக் இல்லாம நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயமும் இதே விஷயத்த பண்ணுதா? அதுதான் நான் சவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் நான் வச்சதனுடைய பொருள். ஓகே, தேங்க்யூ. இது ஏதோ இருந்தாலும் சொல்லலாம். செந்தில், நீங்க இப்போ கேட்ட கேள்விக்கு நான் பின்னாடி பதில் சொல்றேங்க. நண்பர்கள் பேசிட்டோம். செகண்ட் கொஸ்டின். ஓகே அஜித், நன்றி. சவணன் கை தூக்கிறீங்க, நீங்க ஏதாவது சொல்லலாமா? கடைசியா இப்போ அஜித் ப்ரோ சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் இசை வந்து என்ன அந்த அந்த சவுண்ட்ஸ் வந்து இங்க என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா ப்ரோ? ப்ரோ இதை நான் வந்து நான் இதை ரொம்ப டிஃபரெண்டா யோசிச்சு பார்க்கறேன். ஒரு பதிலா நான் சொல்றேன் ப்ரோ. என்னன்னா சார் நீங்க சவுண்ட் கம்மியா கேக்குது சார். ஒரு நிமிஷம். அஜித் ப்ரோ இப்ப கேக்குதா? கேக்குது சார். தெளிவா இருக்கு இல்லையா? தெளிவா இல்லைன்னா சொல்லிடுங்க. ஓகேதான் சார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரோ, நீங்க சொல்ற இந்த சவுண்ட்ஸை வந்து ரிசீவபிள் எண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை கேட்கிறவர் இருக்கா இல்லையா,
அங்க அவனும் வந்து அவனுடைய மனநிலையும் இதுல வந்து ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது வந்துட்டு அந்த இடத்துலதான் இது எப்படி சொல்றது, இதை நான் ரொம்ப பிரம்மாண்டமா பாக்குறேன். பிரம்மாண்டமான இண்டிவிஜுவல் பீப்புளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை நான் அதுலதான் பாக்குறேன். அவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவன் அப்படிங்கறது வந்துட்டு அவனுடைய மனம் எவ்வளவு விரிவானது இல்ல எவ்வளவு சுருங்கியதுன்னு நான் அதுலதான் பாக்குறேன். இதுல ரொம்ப ஒரு பீத்தோவனுடைய ஃபர்ரல்லைஸோ இல்லைன்னா மொசார்ட்டோட ஒரு 40வது சிம்பனி 40 தூக்கி போட்டாலும் கல்லு மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல சும்மா ஒரு கொட்டை ஏதோ ஒரு டப்பா தகர டப்பாவை போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சா அதுக்கு கடந்து பயங்கரமா வைப் ஆகுறவங்களும் இருக்குதான் செய்யறாங்க. அப்போ ஒலிகள் வந்து உருவாக்கக்கூடிய எமோஷன்ஸ் வந்து அதை வந்து ரிசீவ் பண்றவனுடைய மனநிலையிலயும் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து முன்வைக்க விரும்புறேன். கன்க்ளூஷனா சொல்ல வர்றது இதுதான். அதுக்கு யூனிவர்சலி எதுவும் உண்டான்னு எனக்கு தெரியல. நான் அதை ரிலேட்டிவா தான் நான் பாக்குறேன். அது கேட்கறவங்களை பொறுத்து அமையும். நான் ரிலேட்டிவா சொல்றேன், அப்சல்யூட்னு என்னால எடுத்துக்க முடியலங்கிறத நான் பதிவு பண்றேன். அஜித் ப்ரோ, தேங்க்யூ. இது சார்ந்து நான் சின்ன கருத்து சொல்லலாம்னு இருக்கேன். ஒளியில் வந்து அடிப்படையில வந்து ஒரு புலன் அனுபவம். எந்த புலன் அனுபவமே வந்து தன்னளவுல பெருசு கிடையாது. அந்த புலன் அனுபவத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அது நமக்குள்ள என்ன நடக்குது, அந்த ஒரு புலன் அனுபவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன ஃபேக்கல்டிஸ் இருக்கு. உதாரணமா வந்து நமக்கு ஒரு இசை மரபு வந்து அதில் பயிற்சி இருந்தது அப்படின்னா பெருசாக தெரியலாம். பயிற்சியில இசை மரபு வந்து வெறும் காட்டு கூச்சலா இருக்கும். அந்த மாதிரி ஸோ நம்முடைய ஃபேக்கல்டிஸ் நம்ம தான் அதை வந்து இது பண்ணும். இசையும் காட்சியோ ஒளியோ காட்சியோ தன்னளவுல வந்து ஒரு தனித்தன்மையை கொண்டது கிடையாது. தன்னளவுல அவை எல்லாமே புலன் அனுபவம். நமக்கு 5 புலன் அனுபவம் இருக்கு. அந்த 5ல வந்து ஒரு சிலருக்கு வந்து சில அனுபவங்கள் சில ஃபேக்கல்டிஸ் சிறப்பா இருக்கலாம். அந்த ஃபேக்கல்டிஸ் வழியா உள்ள வர புரிஞ்சுக்கிறதுக்கான கல்ச்சரல் ஃபேக்கல்டிஸ் இல்லாம இருக்கலாம். அதுதான் வந்து நமக்குள்ள மாற்றத்தை நிகழ்ச்சியே தவிர இல்ல ப்ரோ, நான் தனியா வந்து ஒரு புலன் அனுபவம் ஒரு மாற்றத்தை நிகழ்ச்சி. நண்பர்கள் இந்த பாயிண்ட் சார்ந்து ஏதாவது இருந்தா சொல்லலாம். ஐயா கிரி சொல்லுங்க. ஒண்ணும் சொல்ல என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்க கேள்வி அந்த தொடர்ச்சி தான். இப்ப நியாய தத்துவத்துல வந்து ஒரு வரி இருக்கு. அதாவது வெளியோட இயல்பு, ஸ்பேஸோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இந்த சொல்றாங்க விண்ணின் இயல்பு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்து வருது. அப்ப இந்த விண் மொத்தமா வந்து ஒளியால நிறைஞ்சதுதான் அப்படின்னு தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப ஆர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இலக்கியம் வந்து எடுத்துப்போம். என்ன சொல்றாங்க, ஒரு நிகர் வாழ்க்கையை அது வந்து படைச்சு தருது. அப்ப அதுக்குள்ள ஒருத்தன் வந்து மூழ்கி அந்த நுண்ணுணர்வுகள் நுண் அறிதல்கள் வழியா அவன் நிஜ வாழ்க்கையை வந்து இன்னும் வந்து புரிஞ்சு கொள்கிறான், பெரிய ஒரு சித்திரத்தை அடைகிறான் அப்படின்ற மாதிரி. அப்ப ஆர்ட் எல்லா விஷயத்தையுமே அது தனியா எடுத்து அது வந்து ஒண்ணு உருவாக்கி கொடுக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப மியூசிக்கும் அதே மாதிரிதான். வெளியே அவ்வளோ ஒலிகளால நிறைஞ்சு அப்படி இருக்கு. அதுல இருந்து அது ஒரு பார்ட்டை எடுத்து அது உருவாக்கி ஒரு மியூசிக்காகவோ இல்ல ஏதோ ஒன்னாகவோ நமக்கு வந்து தருது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அது வெளியே இருக்கிறதே அதே மாதிரி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா அது ஒருத்தரோட அடுத்த கட்டம். ஆனா இது பண்றதே அந்த ஒலிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். எங்கும் நிறைஞ்சிருக்கிற இந்த ஒலியையோ இல்ல இலக்கியம் எப்படி வாழ்க்கையோ புரிஞ்சுக்க வைக்குது, அதுக்காக தான் இந்த ஆர்ட்ங்கிறது செயல்படுது. அப்ப ஒருத்தர் அதை தாண்டி போகணும் அப்படின்னா அது வந்து முடியும். அதுக்கான ஒரு பாலம் தான் இந்த ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது ஏதாவது தவறுகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா சொல்லணும். பாருங்க, எப்பவும் நீங்க தான் பேசிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு உருவகம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விண்வெளி எதால ஆனது அப்படின்ட்டு அதுக்கு இணையாவே வந்து அது இயலால் ஆனது அப்படிங்கிற ஒரு உருவகம் இருக்கு. அது ஒளியால் ஆனது அப்படிங்கிற ஒரு உருவகம் சொல்ல எல்லா நேரமும் இது நடந்துகிட்டே இருக்கு. ஞானத்தின் பாதை ரொம்ப கனமானது. நண்பர்கள் யாருக்காவது வந்து இந்த இசை இந்த ஒளி இது சம்பந்தமான புள்ளிகள் சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லலாம். நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். அர்ஜுனன் அடைந்த வெறுமை ஏன்? நீ சொல்றியா? ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். இப்ப அர்ஜுனன் வந்து என்னன்னா அவன் வந்து ஒரு நிறைவுல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதாவது அடையாளம்னு பார்த்தா அந்த வயசுல வந்து அவனால வந்து ஒரு நாட்டையோ போய் வென்று எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்னு அவனுக்கு ஏற்கனவே அந்த தாயோட அந்த பாசம் வந்து கிடைக்காத மாதிரி தான் இருக்கு. அவனை அப்ப வந்து ஒரு இயல்பிலேயே வந்து ஒரு தனியனா இருக்கான். அப்படின்றப்ப அவனுக்கு இந்த ஞானம் இந்த வில்வித்தை வந்து ஒரு பெரிய ஒரு பிடிப்பா இருக்கு. அது வழியா அவன் உலகத்தையே அறியலாம். அதுக்கு அவனுக்கு
உதவியா இருக்கிறது வந்து குரு. அவன் தன்னை ரொம்ப முக்கியமான ஒரு மாணவனா முன்வைக்கிறான். அப்ப அது அவன் மனதுல வந்து ஒரு பெரிய இடத்த வந்து வகிக்குது. அப்ப வந்து அவன் ஒரு உச்ச நிலையில இருக்கான். அப்ப இந்த அஸ்வத்தாமன் அந்த அஸ்வத்தாமன் உள்ள அந்த கேரக்டர் வரப்ப அது வந்து பிளவுபடுது. அவங்களுக்குள்ள இந்த வஞ்சம் ஏற்படுது, அந்த போர். அதுல அவன் தன்னோட பவுண்டரிய வந்து உணர்றான். ஏதோ ஒரு விதத்துல அந்த ஓடுறவனை இவன் வந்து பிறை அம்பால கொலை பண்ண பார்த்தது பயங்கரமா அவனை வந்து பாதிச்சிருக்கு. அதுல யானை இதுவானது அவனை ரொம்ப மனதளவுல வந்து பாதித்த மாதிரி தான் வந்து படுது. அப்ப அந்த அது அவனையே தன்னை ரொம்ப ஒரு கீழ்மையா வந்து உணர்றான். தனக்குள்ள இருக்கிற அந்த கீழ்மைகளை அவன் வந்து உணர்ந்த கணம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ அவன் ஓடி அதுல ஆனா அத ஃபர்ஸ்ட் உணர்ந்த தருணம் அதை விட்டு ஓட தான் பார்க்குறான். அப்ப அவன் அந்த மலை மேல ஏறி போய் ஒரு இடத்துல அப்படியே தூங்கி எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு பார்க்குறான். அப்ப கனவுல அந்த யானையா வருது, அதெல்லாம் வருது. அப்புறம் திரும்பி வந்து பார்க்குறப்ப துரோணர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே அவன்ட்ட வந்து பேசிடுறாரு. இப்ப துரோணரோட இது சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் பயங்கர இதெல்லாம் வந்து பாடுகள்லாம் பட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. எவ்வளவோ வஞ்சம், தேவையில்லாத சிக்கல்கள் அதெல்லாம் நோக்கி தான் வந்திருக்காரு. அப்ப அவரோட அடிப்படைங்கிறது 2ஆ தான் இருக்கு. ஒண்ணு அவரோட மகன், இன்னொன்னு அவரோட வித்தை. அதுதான் ஆரம்பத்துல இருந்து அவருக்கு இருக்கு. இப்ப ஏதோ ஒரு விதத்துல இது 2மே அழியிற ஒரு ஸ்டேட்டுக்கு வருது. அவரோட வித்தைக்கு அடுத்த இதுவா இருக்கிறது வந்து அர்ஜுனன் தான். இன்னொன்னு அவர் மகன். இது 2ம் மோதிக்கிறதுனால அவரே அழிஞ்சிருவாரு. இப்ப இது 2ம் போச்சுன்னா அவர் இல்ல. அவர் இறந்ததுக்கான இதுதான், அது அடையாளம் தான். அப்ப அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக அர்ஜுனனை வந்து கூப்பிட்டு பேசுறாரு. இல்லன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து அழிஞ்சிருவாரு. எதுவும் இல்லாம ஆயிடுவாருன்னு. அர்ஜுனனுக்கு வெறுமை ஏற்படுறது என்னன்னா, அவர் தன்னை என்னதான் அவ்வளவு பாராட்டினாலும் அவன் தன்னோட இன்னொரு ஒரு பார்ட்ட வந்து பார்த்துட்டான். எப்படி அவன் வந்து தன்னை ஒரு பெரிய வித்தை, தனக்கு இயல்பாவே அவன் பெரிய வில்லாளன்னு உணர்ந்தானோ, அதே மாரி இந்த அ கீழ்மையும் அவன் கண்டுட்டான். அப்ப அது 2ஓட அந்த கொல் கொல் அந்த 2 சேர்ந்து தான் அவனுக்கு அந்த ஒரு வெறுமை வருது அப்படின்ற மாரி தோணுது. நீ அர்ஜுனனை பத்தி சொன்னா அது கரெக்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ணா அரவிந்த் அண்ணா, நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லுவீங்களா? வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுனன் வந்து பயத்துல ஓடிவான். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஆட்டில் வந்து அஸ்வத்தாமனும் துரோணர் பேசிட்டே போகும்போது பின்னாடி வருவான். இயல்பாவே பாடங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடாரு. அப்போ ஒரு கான்செப்ட் ஜெயமன் எழுதியிருப்பாரு. அப்ப வந்து துரோணர் வெறும் ஒரு ஞானத்தின் தழலாவே தெரிகிறாரு. அந்த மகனை அடிச்சதுக்கான எந்த வருத்தமோ சினமோ எந்த தடமும் இல்லாத மாதிரி வெறும் ஒரு தூய தழலா தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கான்செப்ட் எப்போ வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து வாசகர்கள் மனத்துல எடுத்துட்டே இருக்காரு. அப்ப பசங்களுக்கு பாடம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு அர்ஜுனனை ரூம்குள்ள தனியா கூட்டு போய் குடில கதவை சாத்திட்டு சொல்றாரு. அப்ப இவ்வளவு நேரம் ஆசிரியரோட ஞானத்தை மட்டும் பார்த்த அர்ஜுனன் அந்த மனுஷனுக்குரிய அந்த வீக்னஸ் வந்து பாக்குறாரு. என் மகன் என்ன தப்பு செஞ்சாலும் தாய், மனைவி, குழந்தைங்க எந்த சுற்றத்தார கொண்டாலும் நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னது வந்து அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் என்னதான் வந்து உலகிலே உயர்ந்த வில்லல் ஆனாலும் இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாம அந்த வில்லல் நான் எந்த யூஸ், அப்படி ஒரு வெறுமை ஏற்பட்டுரு. அதுதான் ஒரு பெரிய இழப்புணர்வோன்னு தோணுது. அதற்கு அடிக்கடி இந்த வெண்முரசு மூலமா சொல்லிட்டே இருப்பாங்க, எவ்வளவு பெரிய இடத்த அடையிறியோ அதுக்கு ஈக்குவலா இல்ல அதுக்கு ஒரு படி மேலேயே நீ இழந்திருப்ப. அது வந்து திரும்ப திரும்ப அந்த சத்ராஜித்தா தர்மர் போகும்போதோ இல்ல துரியோதன எல்லாத்தையும் இழந்து வெறும் ஞானத்தால தருக்கி நிற்கும் போதோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே போவாங்க. அது கான்செப்ட் தான். வாழ்க்கையில எதுவுமே இழக்காம நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. எவ்வளவு அதிகமா நம்ம உயர ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா இழக்கவும் தயாராகணும்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. நன்றி அண்ணா. இந்த விவாதத்து கூட வந்து சின்ன துணை கேள்வி. அங்க அர்ஜுனனை வந்து முதல் மாணவனா துரோணர் அறிவிக்கிற அந்த மொமெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து காத்துட்டு இருக்காங்க. விளக்கு பந்தம் வந்து காத்துல அணைஞ்சிருது. அப்ப வந்து அர்ஜுனன் வந்து குரு சொல்லிட்டு இருக்க தியரி சொல்லிட்டு இருக்க. அதை அவன் மற்ற எல்லாருக்குமே அது வெறும் தியரியா இருக்கும்போது அவன் ப்ராக்டிக்கலா போயிட்டு அந்த ப்ராக்டிக்கலா போனதுக்குள்ளயுமே ஒரு பெரிய விற்பனை ஆகும். அதாவது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாகும். இந்த ஷார்ட் டைம்ல நடக்குது இல்லையா, அந்த மொமெண்ட் வந்து துரோணருக்கு ஏதாவது மாறுதல கொண்டு வந்துச்சா? இந்த 2ஐயும் நினைச்சே நண்பர்கள் பேசலாம். அஜித் ப்ரோ, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? செந்தில், எனக்கு இதுல இன்னுமே தெளிவா சொல்ல முடியல. எனக்கு இப்போதைக்கு ஒரு சில இது மட்டும் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா,
அர்ஜுனனுடைய அந்த மனம் ஏன் அவன் அந்த யானையை அம்பு எய்தி அது அவனோட கனவுக்குள்ள வருது, அவன் அது அந்த யானை இறந்து போனதா உருவாகுது. அந்த ஒரு நிகழ்வு வந்து அவனை அந்த பயிற்சி அந்த பண்ற அந்த இடத்துல இருந்து அவன் ஏதோ ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிடணும், ஏதோ ஒரு பக்கம் அங்க போய் தொலைஞ்சு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போறான். எனக்கு இந்த இடத்துல இந்த கதாபாத்திரத்தை எதோட கனெக்ட் பண்ணிக்க தோணுச்சுன்னா, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அந்த இதுல வந்து ராஸ்கல் நிக்கா வருவாரு. அதுல ஒரு கொலை அவர் பண்ணிடுவாரு. அவர் பண்ணதுக்கு அப்புறம் உளவியலாவே அவருக்குள்ள சில டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும் அந்த கொலை சார்ந்து. மற்றவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட பேசுவாங்க. அப்போ அவருடைய அந்த வெளிப்பாடு எல்லாமே ரொம்பவுமே எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட இங்க அர்ஜுனன் வந்து அந்த தூக்கத்துல கனவுல அந்த யானை இறந்து போன ஒரு இது வரும். அடுத்து அவன் படுத்திருக்கும்போது அவன் கண்ணுல அந்த தண்ணி அப்படியே வழிஞ்சு நாள் பூரா அந்த கண்ணுல தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஈர கண்ணாலேயே அவன் அப்படியே படுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. போய் நான் கழுத்தை அறுத்து துரோணருக்கு முன்னாடி என்னுடைய அந்த அம்பால கழுத்தை அறுத்து அவர் காலில் விழுந்து இறந்துடுறேன். கிட்டத்தட்ட இந்த குழப்ப மனநிலை எல்லாமே ராஸ்கல் நிக்காவுக்கும் இருக்கும். அந்த இதுல பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில ஒரு கிரைமை அட்டன் பண்ணிட்டோம்னா, அந்த சிறுமையை போய் மனிதன் தொட்டுட்டான் அப்படின்னா அவனுடைய மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் உருவாகி அவனை அந்த சமநிலை இல்லாமல் ஆக்குது. ரொம்ப கிளவரா நம்ம இந்த கிரைம்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனித உளவியல்ல இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் டாஸ்டவஸ்கி படிக்கும்போது எனக்கு புரிய வருது. இப்போ உதாரணத்துக்கு வெளியே ஏமாத்திடலாம், ஆனா செல்ஃபா அவங்களுக்குள்ள நம்ம இந்த இடத்துல குறைபட்டவங்க தான் அப்படிங்கிற அந்த ஒரு கூறுகள் இங்க கிரைம் பண்ண அதுல கிரைமை அட்டன் பண்ண வரைக்கும் அந்த ஒரு குன்றுதல் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த குன்றுதலை அவங்கள கூச வைக்கும். அதனுடைய வெளிப்பாடாதான் அர்ஜுனன் அந்த ஒரு நிலை அழிவுக்கு போறான். இங்கிருந்து நான் ஏதோ ஒரு பக்கம் போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கும் இறக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாமே தோணுது எனக்கு. இந்த ஒரு அந்த ஒரு டாஸ்டாவஸ்கி மனநிலையா தான் அது எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி போனதுல பார்த்தோம்னா அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் உருவாகக்கூடிய அந்த ஒரு ரெண்டு பேரும் அவங்களோட இருத்தல் கேள்விக்குள்ளாகும் போது உருவாகக்கூடிய அந்த கிரட்ஜ் இருந்துச்சு. ஆனா இந்த இதுக்கு நேர் எதிர்நிலையில இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் பார்த்தோம்னா ஜெயகாந்தன் எழுதின ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், அதுல ஹென்றி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும். கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஐடியல் கேரக்டர்னே சொல்லலாம். இங்க நம்ம மனிதர்களாகிய நமக்கு என்னென்னலாம் ஒரு சிறுமைகள் இருக்குமோ அதுல எந்த சிறுமையும் தீண்ட முடியாத ஒரு இடத்துல இந்த ஹென்றி கதாபாத்திரம் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமான ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இருக்குமோ அத்தனை மேன்மைகளையும் உள்ளடக்கிய ஒன்னாவும் அந்த ஹென்றி இருக்கும். எனக்கு பார்க்கும்போது அந்த ஹென்றி கேரக்டர் தான் அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் வரும்போது எனக்கு அங்க அதை கனெக்ட் பண்ணி இவங்களை புரிஞ்சுக்க தோணுச்சு. ஓகே செந்தில், இப்போதைக்கு போதும், நான் பின்னாடி சொல்றேன். எனக்கு இதுல இன்னும் தெளிவாக நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லல, ஆனா நான் பின்னாடி சொல்றேன். நன்றி அஜி. தெளிவில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நீங்க இன்னும் தெளிவான எப்படி பேசுறீங்க? ஆனா தினேஷ் அண்ணா, நீங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? ஓகே, எனக்கு கிட்டத்தட்ட கிரியோட பார்வை தான் இதுல இருக்கு. அவன் சொன்னதே நான் இன்னும் கொஞ்சம் நான் விரிச்சு சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். நம்ம இந்த 4 சாப்டர், இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 4 சாப்டர் எல்லாமே வந்து அர்ஜுனனோட பார்வையிலேயே தான் வருது. அர்ஜுனனோட கதையை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவன் ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கிறப்பவே வந்து அப்பா இறந்துடுறாரு. காட்டுல இருந்து அவங்க அந்த இடமும் அவனுக்கு செட் ஆகல, அதுல அவன் பழகல. அங்க இருந்து அவங்க வந்து அரண்மனைக்கு வராங்க. இந்த 2 சாப்டர்லயுமே நம்ம பாக்குறோம் அவன் அம்மாவோட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறான். ஆனா அங்க வந்து நகுல சகதேவர்களுக்கு அவன் க்ளோஸா இருக்கா, இவனுக்கு வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லை. அந்த க்ளோஸ்னஸ் அவன் எங்கேயுமே அவன் உணரல. அத வந்து ஓவர் கம் பண்ற மாதிரி இருந்ததுதான் வில் வித்தை அவனுக்கு. அது என்னென்னலாம் நெருங்க முடியுமோ அதுலயும் நெருங்கிட்டு அப்பயுமே அவனுக்கு வந்து ஒரு நிறைவின்மை இருக்கிறப்போ அப்பதான் துரோணர் வர்றாரு. இவனுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு கனெக்ஷன் வந்து துரோணர் கிட்ட தான் வந்து கிடைக்குது. அப்படி இருக்கிறப்போ அதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு அஸ்வத்தாமன் வந்து அந்த இடத்துக்கு வரான். இந்த இடம் தான் அந்த கிளாஷ் ஆஃப் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன்.
அப்போ இவனோட இடத்த வந்து இன்னொருத்தன் வந்து இது பண்ணிக்கிறான். இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தது கிடைக்குது, ஆனா அதை பங்கிட்டுக்கவும் அதை தடுக்கவும் இன்னொருத்தன் வரான். அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன பையனா ஓகே, நம்ம ரெண்டு சாப்டருக்கு முன்னாடி கேட்ட கேள்வி வந்து, அப்ப நான் மறுபடியும் அவன் கிட்ட பிறந்தா, குந்திக்கு பிறந்தா, நான் மாத்திரைக்கு பிறந்தா, நான் அம்மா என் கூட இப்படி இருப்பாங்களா அப்படி கேட்கிற அர்ஜுனன் தான் வில் வித்தை பயின்றதுக்கு அப்புறம் இப்படி கேட்கிறான், நீ ஒன்னு அழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவனுக்கு வந்து வருது. இந்த கிளாஸ் தான் நான் இங்க வந்து பார்த்தேன். நான் ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த யானை வந்து ஒரு துரோணரோட ரிலேஷன்ஷிப்போட ஒரு இமேஜ் மாதிரி தான் தோணுச்சு. ஒரு இடத்துல அதுலயே லைன் வருது, அஸ்வத்தாமன் பொறுத்து தான் இனிமேல் ரிலேஷன்ஷிப் அமையும் அப்படிங்கிறப்போ அந்த யானை வந்து எப்படி இருக்குன்ற மாறிட்டு வரதை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க கூட எப்படி மாறிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் வஞ்சத்தோட வருது அது திரும்ப. அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கடைசியில வஞ்சத்துல வந்து திரும்ப நிப்பான் அப்படின்ட்டு அர்ஜுனனே சொல்றான். அப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு தான் வந்து எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த பேரலல் வந்து 2 பேர் வாழ்க்கையிலுமே, இந்த 3 பாண்டவர்கள் வாழ்க்கையுமே நடக்குது. பீமனும் இதே வெறுமையை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துடும். அந்த கனெக்ஷன் துரியோதனன் கிட்ட மட்டும்தான் நடக்குது. அவனுக்கு சின்ன வயசுல இருந்து எதுவுமே நடக்கல, துரியோதனன் கிட்ட மட்டும்தான் நடக்குது. ஆனா அவன் வந்து அதை ஓவர் கம் பண்றதுக்கு அந்த கசப்பை சாப்பிடுறான், வஞ்சத்தை எடுத்துக்கிறான். இவன் அந்த அர்ஜுனன் வந்து அதுல வஞ்சத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதே இது தர்மனுக்கும் வந்துச்சு. அவங்க அப்பா இறந்தப்போ, பாண்டு இறந்தப்போ வந்துச்சு. அவன் ரொம்ப அமைதியா தனக்குள்ளேயே இருந்தான். அந்த வெறுமை அவனுக்கு அங்கேயே வந்துருச்சு. இந்த 3 பேருமே அந்த வெறுமையை உணர்றாங்க. அதுல தர்மன் ஒருத்தன் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது என்னுடைய பார்வை. ரொம்ப விரிச்சு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பார்வை. எப்பயுமே அந்த சின்ன வயசுல வந்து ஒரு பிரேக் இருக்குல்ல, அந்த குழந்தைகள்ல இருந்து வாலிப வயசுல போகும்போது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ், வயதடைகள், அந்த புள்ளி கூட வந்து இணைச்சு யோசிக்க வேண்டிய பாயிண்ட். ரொம்ப நன்றி. கவிதாக்கா, நீங்க ஏதாவது இனிமேல் அதிகமா சொல்ல வேண்டியது? மியூட்ல போட்டு பேசுறீங்க கவிதாக்கா. தங்கம், எனக்கு பெருசா ஒரு பார்வையும் இல்லை. என்ன, அதாவது துரோணர் கேட்ட உடனே அது நம்மளுக்கு நம்ம தப்பே செஞ்சுட்டாலும் கேட்காம இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி இருப்போம். துரோணர் கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி ரொம்பவுமே பொக்குன்னு போயிருப்பான். அடுத்து குற்ற உணர்வு, அடுத்து அஸ்வத்தாமனுக்காக கேட்டார் இல்லையா, அது இந்த 3மே அவனை ரொம்ப வெறுமைக்குள்ளாக்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து துரோணர் வந்து பார்த்தா அவருக்கு 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவரோட பையனை அர்ஜுனன் தாக்கியிருக்கான். கோவம் ரொம்ப அதிகமா வரணும். ஆனா வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி இதை இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சத்தியம் வாங்குறாரு. பார்த்தா அர்ஜுனன் தான் ஜெயிப்பான், அஸ்வத்தாமன் இதாக மாட்டாங்கிறதுக்காக அர்ஜுனன் கிட்ட சத்தியம் வாங்குறாரு. வெளியே வந்து இவன் தான் என்னுடைய முதல் மாணவன், நீங்க தாக்குனீங்கன்னா என்ன தாக்குற மாதிரி, ஒரு சொல் எதிர்த்து பேசுனீங்கனாலும் என்ன பேசுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் இதுவரைக்குமான துரோணர் வந்து எல்லா இடத்துலயுமே மிகச்சரியா நடந்துட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. மேலதான் வச்சிருக்கேன் நான். நண்பர்கள் யாருக்காவது இந்த பகுதி சார்ந்து ஏதாவது சொல்றதுக்குன்னா சொல்லலாம். இந்த சாப்டரோட வந்து அஸ்வத்தாமன் துரோணருக்குலாம் ஒரு பிரேக் இருக்கு. ஸோ அவங்கள பத்தி ஏதாவது சொல்றதுக்கு இருந்தாலும் சொல்லலாம். நான் தினேஷ், நான் சொல்லுங்க. நான் மியூட்ல போட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் தினேஷ் அண்ணா. சாரி, எனக்கு அந்த துரோணர் சொன்னதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, அதாவது துரோணர் எல்லாரும் சாப்பிடுறப்போ அவர் சொல்றத உடனே அர்ஜுனன் வந்து செஞ்சு காட்டினா அது ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குமா அவரை அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு நிஜமாவே தோணுச்சு, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுச்சு. இது கண்டிப்பா 2 பேர்த்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த சண்டை வந்து துரோணருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து அவரு எடுத்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்த பார்த்த உடனே
அர்ஜுனனோட கேப்பபிலிட்டி வந்து அவருக்கு ஓரளவு இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி வந்து ஒரு துணுக்குறல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த லயனோட வீரியத்திலே தெரியுது. இது வரைக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு சமநிலையில தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் வந்து அவர் அதை மீறி கேட்கிறாரு, நீ இப்ப என்ன பண்ண அப்படின்ட்டு வந்து அந்த சமநிலை குலைஞ்சு கேட்கறது அங்கதான். அந்த இடம் தான் அவருக்கு அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஷ்ரூடான கேரக்டர் தான். அவர் உள்ள வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே ஆப்போசிஷன் தான் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ அஸ்வத்தாமனை காப்பாத்துறதுக்கு இவனை சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீ வந்து அஸ்வத்தாமனுக்கு எதிராக நிக்க கூடாது, என்ன பண்ணாலுமே அவனை வந்து கொலை பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவன் வெளில வந்ததுக்கு அப்புறம் அஸ்வத்தாமனுக்கு கேட்கற மாதிரி சொல்றான், அவனை எதிர்த்து வில் ஏந்திரவன் என்னை எதிர்த்து வில் ஏந்திரவன் அப்படின்ட்டு அஸ்வத்தாமனுக்கு கேட்கற மாதிரியே சொல்றாரு. அப்போ அவர் கூட ரெண்டு பேருக்குமே அந்த பாயிண்ட வந்து கடத்திட்டார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நன்றி. நான் எனக்கு அந்த புள்ளி வந்து முக்கியமான இடமா தோணுச்சு. அவர் வந்து துரோணா ஃபர்ஸ்டே சொல்றாரு, என்னுடைய முதல் மாணவன் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு சொன்ன மாதிரி. இந்த இடத்துலதான் வந்து அர்ஜுனன் வந்து தன்னை தாண்டியும் போகக்கூடியவன் அப்படிங்கிறது வந்து டீப்பா ரியலைஸ் பண்ற மாதிரி. அதுக்கடுத்து இங்கதான் அவருக்கு முக்கியமான பிரச்சனையே வருது, அஸ்வத்தாமனா அர்ஜுனனா அப்படிங்கிற பிரச்சனை. இதுக்கு முன்னாடி அவர் வந்து அஸ்வத்தாமன் சைடு தான் இருந்துட்டே இருக்காது, கொஞ்சம் சப்டிலா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அவர் அஸ்வத்தாமன் சைட்ல தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த மொமெண்ட் கிட்ட தான் அவர் உண்மையிலேயே ஒரு சூஸ் பண்ண வேண்டியது, தனக்குடைய வாய்ஸ் வந்து யாரு, பையனா இல்ல தன்னுடைய மாணவனா அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நண்பர்கள் யாருக்காவது இத மருத்தோ இல்ல விரிவாக்கியோ சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லலாம். ஓகே நண்பர்களே, நாம இப்போதைக்கு இங்க துரோணருக்கு அஸ்வத்தாமனுக்கு வந்து அக்கா கவிதா அக்கா சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, இப்ப வந்து பார்த்தோம்னா அர்ஜுனன் வந்து ஞானத்தின் வழியா விடுதலை நோக்கி போறா அப்படி இப்படின்னு சொல்லலாம். இப்போ பீமன் வந்து செயல் வழியா போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அது ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, தெய்வம் வந்து என்னோட கருவறை, காடு வந்து என்னுடைய கருவறையின் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அப்போ அதுல வந்து அவர் சமையல்கரைக்கு காடு தெய்வம் சொல்லி, காட்டுல தான் எல்லாம் விளையுது, அதனால அது கருவறையின் தெய்வம் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அந்த செயல் வழியா இது பண்ணணும், தன்னறம் நோக்கி போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? தர்மன் வந்து எதை நோக்கி விடுதலை, எதுல விடுதலை நோக்கி போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எழுது. அதுக்கு மட்டும் விடை. நான் இதுக்கு சொல்ல நினைக்கிற பதில் அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாமே கேட்கமே குழந்தை பருவத்துலதான் இருக்காங்க, இன்னும் டெவலப் ஆகல. இந்த கேள்வி வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலாம். மற்ற நாவல்கள்ல வந்து அவங்களுடைய உருமாற்றம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு ஒரு முடிவு காட்டலாம்னு நினைக்கிறேன். இப்ப என்னுடைய கருத்துக்கள்ல இன்னும் படிச்ச நண்பர்களுடைய கருத்துக்கள் சொன்னா கிரிக்கு ஸ்பாயிலர், அதனால நாங்க சொல்ல விரும்பல. செந்தில், இப்பதான் கேட்க வந்தேன், ஸ்பாயிலர் இல்லாம எப்படி சொல்ல. பண்ணுங்க வண்ணக்கடல்ல எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்க டைரக்டா வந்து கடைசி நாவலுக்கு தான் போவோம், வண்ணக்கடலுக்கு போக மாட்டோம். செந்தில் நாதன் இல்ல பிறகு ஸ்பாயிலர் நாதன் ஆயிடுவாங்க. அது செந்தில் ப்ரோ மட்டும்தான் இங்க பிரச்சனை, மத்தபடி யாரும் பிரச்சனை இல்லை. செந்திலும் சரவணனும் தான். ஆமாங்க, அது நாங்க எடுத்துக்கிட்டோம். உங்க வீட்டுல என்ன காணாம போனாலும் அதுக்கு காரணம் நாங்க தாங்க. அடே மோசக்காரா. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். அடுத்த சாப்டர் வந்து கொஞ்சம் உணர்ச்சிகரமான சாப்டர். அந்த சாப்டர்ல தான் வந்து காந்தாரி வந்து யூசுவை வந்து தன்னுடைய பையனா ஏத்துக்கலாம், அதாவது கௌரவர்கள் ஒருத்தனா ஏத்துக்கலாம். அந்த சாப்டரை பத்தி இந்த முக்கியமான கேள்வி வந்து அகன் நினைக்கிட்டு இருந்த கேள்வி. மகன் உறவாகவும் அதே சமயம் வந்து அந்த மகனை பெற்ற தாய் வந்து பகையாகவும் இருக்கிறது வந்து ஏன், எப்படி? இந்த கேள்விகளுக்கு வந்து யாராவது பதில் சொல்லணும்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சத்யகிரி நீங்க சொல்லு. ஆனா எனக்கு இதுல சொல்ல வந்து அனுபவம் இல்லை. ஆனா இப்ப இந்த சில கதைகள்லாம் வந்து இப்ப பிராக்டிக்கல்ல நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்ப அப்பா அம்மா இருப்பாங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டுருவான் பையன் வந்து. அது வந்து சுத்தமா பிடிக்காது, பயங்கரமா வந்து சண்டை நடக்கும். ஆளு வச்சு அவங்கள பிரிக்கிறதுக்குலாம் வந்து பார்ப்பாங்க. அப்போ உங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து போயிடுவாங்க. அப்ப சில சமயத்துல வந்து அப்புறம் அவங்க ரொம்ப அவங்கள பத்தி தப்பா பேசிக்கிட்டு தான் பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சமயத்துல வந்து ஒரு குழந்தை வந்து வரப்ப அவங்க இறங்கி வந்துடுற மாரி தான் வந்து பல பேர் வந்து சொல்றாங்க. இப்ப ஃபேமிலிலலாம் சுத்தி பார்க்குறப்ப அந்த மாரி நிகழ்வு வந்து நெறைய நடக்குது. அப்ப அந்த குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கான அந்த கருணை வந்து எல்லா இடத்துலயும் எப்பவுமே இருக்கு அப்படின்ற மாரி தோணுது. அ
ஆனா இது மத்த தளங்கள்ல வந்து தப்பா கூட இருக்கலாம். குழந்தைகள் மேல கருணை இருந்துதான் எவ்வளவோ வந்து போர்கள் வந்து நடந்திருக்காது. இந்த குடும்ப அமைப்புக்குள்ள பார்த்தா, ஏதோ ஒரு விதத்துல வந்து அம்மாக்கள் வந்து குழந்தைகள் மேல ஒரு கருணை வந்து இருக்கு. அதுதான் இந்த காந்தாரி விஷயத்துல வந்து நடந்த மாரி வந்து தோணுது. இந்திய பார்த்ததுக்கு இந்த கேள்வியா? அண்ணா அஜித் ப்ரோ, நீங்க ஏதாவது சொல்றது இருக்கா உங்களுக்கு? ஓகே செந்தில். ஓகே, இதுல அம்மாக்கள் ஏன் அப்படி விளக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க எல்லாருமே சூத பெண்களாக தான் அங்க பாக்குறாங்க. குலம் அடிப்படையில தான் அங்க ஒவ்வொருத்தரோட இதுவும் சத்திரிய தர்மம் நிலைநாட்டப்பட்டுருச்சு. அதனாலேயே அவங்க குலம் அற்ற அல்லது சூதர் இனத்தை சேர்ந்தவங்களை விளக்கக்கூடிய ஒரு பண்பு தான் அங்க இருக்கும். ஏன்னா ஒரு அரசை நிர்வகிக்கிறதுக்கும் சத்திரியர் ஆதரவு இல்லாத ஒரு அரசு அங்க நம்ம நிகழ்த்தவே முடியாது. அப்படியான ஒரு ஒரு கிரைசிஸும் இருக்குது. மண்ணை ஆள்வது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சத்திரியரா நிலை கொள்றதும், இருக்கிற சத்திரியர்களை தன்னுடைய பலமாக வச்சுக்கிறதும் தான் அங்கதான் இருக்கும். பக்கத்து அருகில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் பார்த்தோம்னா அவங்களோட பகை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னும், பிளஸ் பகை உருவாச்சினாலும் அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற இதுதான் அந்த வாழ்க்கை முறையாவே இருக்கு. அப்ப அதுல இந்த சூத மரபை சேர்ந்தவங்க இந்த ஒரு இதுக்கு எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, விதுரர் அந்த மாதிரியாக இப்போ இந்த இதுல வரக்கூடிய பிரகதியோட பையனா இருக்கலாம். சூழல்ல ஏதோ ஒரு வகையில அவங்க அந்த அரசு வாரிசுகளா உருவாகி வந்துடுறாங்க. இப்போ அந்த தாய்களுக்கு எந்த ரோலுமே இல்லை. இப்போ பிள்ளைகளே பெறவே இல்லைன்னாலும் இப்போ காந்தாரி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய அரசியா தான் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்த மரபு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம், சத்திரிய மரபு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு மகாபாரதம் டெக்ஸ்ட் மொத்தமா பார்க்கும்போது அது ஒரு சத்திரிய இது தான் இப்போ வரைக்கும் நம்ம படிச்ச வரைக்கும் வருது. அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறையாகவும் அது இருக்கிறதுனாலயே பெரிய ஏற்பு அவங்களுக்கு இல்லை. அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. சிவை அப்படிங்கிறவங்க விதுரனை பெறுறாங்க. விதுரன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவுமே ஒரு தேர்ந்த மதியாளன், மிகச்சிறந்த அறிஞன், அமைச்சர். இப்படியான ஒரு குழந்தையை பெற்ற அந்த தாய்க்கும் அதே இதுதான். என்னன்னா அவங்களும் நிராகரிக்கப்படுறாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மேற்கு மூலையில இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுல அந்த தாயை வச்சு எரிச்சிருவாங்க. அதுல இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அதுல எந்த விதமான ஒரு உணர்வு கலப்புமே இருக்காது. ஒரு உயிர் இறந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இதே இருக்காது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, போர் அப்படிங்கிற ஒரு மையம் வச்சுதான் அங்க அந்த வாழ்க்கையே இருக்குது. போரில் இறக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒண்ணாவும் அவங்க கருதி இருக்கலாம். அதனாலே ஒரு உயிர் அப்படிங்கறதுக்கான மதிப்பும் அவ்வளவு சின்னதாகவே அங்க மதிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு நவீன காலம் உருவாகுது. தனி மனித சிந்தனைகள் உருவாகும் போது பார்த்தோம்னா, ஒரு மனிதனுக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஹைட்ல கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். ஹை எத்திக்ஸை முன் வைக்கிறோம். அப்போ முன்னாடி இருந்த அறம் மாறி இன்னைக்கு புது அறம் வரும்போது ஒரு தனி மனிதன் அவனுடைய உயிர், அவனுடைய வேல்யூஸ் இது எல்லாமே உருவாகி வரும்போது இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு மரபு சார்ந்து விளக்கப்படக்கூடிய ஒரு மனநிலை குறைஞ்சிட்டு தான் வருது அப்படின்னு நான் பாக்குறேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு கலப்பு திருமணங்கள் செய்யக்கூடிய எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கு. கிருஷ்ணன் சார் கூட நம் காவிய முகாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாக்கிங் போகும்போது நாங்க இதை பேசணும். இன்னைக்கு சமூகம் எவ்வளவு மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமா மாறி இருக்குது. ஆனா நம்ம இருக்கக்கூடிய சின்ன குறைபாடை மட்டுமே பெருசா பாக்குறதுனால இந்த சோசியல் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா சிந்தனையாளனா பார்க்கும்போது முன்னாடி எந்த காலத்தை காட்டிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நாங்க அந்த உரையாடலினுடைய முடிவா ஒரு கன்க்ளூஷனா வந்துச்சு. அதுல சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த திருமண முறைகள் எல்லாமே பயங்கரமா மாறிட்டு இருக்கு, ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதுல இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற பிறந்த குழந்தைகள் ஒரு என்ன குலத்திலிருந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு
சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்படி சூத இனத்திலிருந்து வேற இனத்தை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு மரபும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நவீன இதுல முழுவதுமா மாறல. ஆனா அதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி காலத்தில் போர்கள்ல உயிருக்கான மதிப்பு ரொம்ப 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 கம்மி. ஆகவே அந்த அரசை நிர்வகிக்கிறதுக்கும் அதை நிலைநாட்டுறதுக்குமானவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனாலேயே சூதர்கள் அந்த இனத்தை சார்ந்த பெண்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது என்னோட பார்வை. செந்தில், தேங்க்யூ. நன்றி அஜித், விரிவான பார்வை. அண்ணா அரவிந்த் அண்ணா, நீங்க ஏதாவது சொல்ல வச்சிருக்கீங்க? இல்ல, பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை பத்தி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நன்றி. கவிதா ஏதாவது சொல்லுங்க. தங்கம், ஆக்சுவலி விதுரர் வந்து நான் வந்து இந்த இதுக்கு மட்டும் சொல்றேன், காந்தாரி ஏத்துக்கிட்டதுக்கு மட்டும் சொல்றேன். விதுரர் வந்து கரெக்டா பேரரசர்கிட்ட இருக்கும்போது கூட்டிட்டு போறாரு. ஸோ அதனால அந்த குழந்தைய ஏத்துக்காம இருக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தை அவருடைய கணவர் மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது அது ஆக்சுவலி இப்போ இந்த குழந்தை பிறந்ததுல சூதாரசி மேலேயும் கோவம் இருக்கணும், திருதராஷ்டிரன் மேலேயும் கோவம் இருக்கணும். ஆனா திருதராஷ்டிரன் மேல கோவம் காட்டக்கூடிய காலகட்டம் இல்ல அது. நேரடியா காட்ட முடியாது. என்ன செஞ்சாலும் கல்லானாலும் கணவன், அதனால காட்ட முடியாது. ஸோ சூதாரசி மேல வெறுப்பு காட்டலாம். அதனால சூதாரசியை ஒதுக்குறாங்க. அடுத்து பார்த்தா இவங்க பேரரசி, அவங்களுக்கு இணைய இன்னொருத்தர கணவர் இதுன்றது பிடிக்காது. பொண்டாட்டிங்கிற மாதிரி வந்துருவாங்க இல்லையா, அதனாலயும் வெறுப்பு வரும் இணை அப்படிங்கிற போது. அடுத்து குழந்தைய ஏன் ஏத்துக்கிட்டாங்க, கணவர் மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து எப்படி பார்த்தாலும் 100 குழந்தைங்களுக்கு தாய், அதனால குழந்தைய பார்த்தது எடுத்துக்கதான் தோணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. நன்றி அக்கா, நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். ஈசு வந்து ஒரு வகையில வந்து திருதராஷ்டிரனோட இளைய வடிவம். அவன் வந்து கணவனை காதலிக்க ஒரு பெண்ணால வந்து தன்னுடைய கணவன் மாதிரி இருக்க குழந்தைய வந்து எதிர்க்க முடியாது. அதே சமயத்துல சூதாரசி வந்து தனக்கு கணவனுக்கான அன்பை வந்து பங்கு போட்டது. ஸோ இதுல நிக்கிறவ, போட்டிக்கு நிக்கிறவ, அவ மேல அன்பும் செலுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பகுதியை வச்சுங்கன்னு நினைக்கிறேன். நன்றி அக்கா. நண்பர்கள் யாருக்காவது இந்த பகுதி மேல சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? தங்கம், அப்புறம் இன்னும் ஒரு கருத்து இருக்கு. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப பொதுவா ஏன் வந்து பெண்களை தாயை புறக்கணிச்சு குழந்தைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு தாயை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கும் போதே அவங்க பிடிக்காத முறையில உறவுக்குள்ள வந்திருக்காங்க, பிடிக்காமத்தான் உறவுக்குள்ள உள்ள வந்திருக்காங்க, அதனால பிடிக்கல, வெறுக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை பார்த்தோம்னா, இப்போ திருதராஷ்டிரன் அதான் 100% அம்மா மாதிரியே அந்த குழந்தை கிடையாது. ஏதாவது ஒன்னாவது ஒரு விஷயமாவது குழந்தை அவங்க அப்பா மாதிரியோ இல்ல அவங்கள மாதிரியோ இல்ல அவங்களுடைய வீட்டுக்கார மாதிரி ஏதாவது ஒண்ணு லைக் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இருந்துரும். சோ அன்பே இருந்தால் காட்டக்கூடாதுன்னு நினைச்சா அந்த சின்ன விஷயத்த பார்க்கும்போது நம்ம உடஞ்சிருவோம். அதனால குழந்தைய புறக்கணிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிமையான விஷயம் இல்லை அது, அப்படி நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல புறக்கணிக்க கூடாதுங்கிறதுக்கு வேண்டியவே எடுத்துக்குவாங்க, உரிமையை காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி அக்கா. நண்பர்கள் வேறு யாருக்காவது இந்த பகுதி மேல கருத்துக்கள் ஏதாவது சொல்றது இருக்கா? இந்த பகுதியோட வந்து மகாபாரதத்தோட மைய கதை வந்து முடியுது. அடுத்து இல்லை நாங்கள் தான் அடுத்த சாப்டர்ல ஆகலாம். ஸோ நண்பர்களுக்கு ஏதாவது சொல்றது இருந்தா சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல நான் சின்ன அவதானிப்பை மட்டும் முன்வைக்கிறேன். அதாவது அஸ்னாபதியில் இருக்கார். ஸோ அவர் வந்து அதே சூழ்நிலையில வந்து இருக்கார். அர்ஜுனன் உள்ள வரும்போது வந்து விதவன் வந்து அர்ஜுனன் மேல வந்து ஒரு விளக்கம் இருக்கு. அதுக்கான காரணங்கள் வந்து முன்னாடி ஆல்ரெடி விரிவாக பேசியிருக்கோம். ஆனா அர்ஜுனன் வந்து வேற இடத்துக்கு போவான். வேற இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவனுக்கு இங்க அஸ்னாபதியே வந்து பெரிய மேட்டர் இல்லாமல் போயிடுச்சு. அங்க துரோணோட குருகுலம் தான் அவனுக்கு வந்து பெருசா இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து விதவன் மேல வந்து எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லை. இந்த பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். இது மேல ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம், இல்லாட்டி நம்ம அடுத்த சாப்டர் போவோம். ஓகே நண்பர்களே, அடுத்த சாப்டர் வந்து இளநாகன் வந்து கலிங்கத்து பயணம். இங்க கலிங்கத்து பயணத்துல வந்து 2 இது நடக்குது. ஒண்ணு வந்து அவங்க ஒரு பாலைவன கிராமத்துல வந்து போறாங்க, இந்த ஆந்திர நிலத்துல. அங்க நடக்கிற சந்தையை பத்தி சொல்லப்படுது. அடுத்து கலிங்க நகரமான கூர்மபுரி சொல்லப்படுது.
அங்க கூர்மபுரியில வந்து இளநானுக்கு வந்து வைசேசிகன் நியாய தர்க்கத்தை வந்து சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமான கேள்வி வந்து இதுல அரவிந்த் அண்ணன் கேட்ட கேள்வி, அந்த பொருளியல் விதி. உண்மையிலேயே ஒரு பொருளியல் விதி அப்படிங்கிறது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அது வழியா தான் நடக்குதா, அல்லது வந்து மக்களுடைய விருப்பத்துக்கு வந்து அங்க ஒரு பெரிய பங்கு இருக்கா அப்படின்னு கேட்கிற கேள்வி. அதுக்கு ஏதாவது பதில் இருந்தா சொல்லலாம். இது கூடயே வந்து நான் ஒரு சின்ன அவதானிப்பை மட்டும் முன்வைக்கிறேங்க. அங்க ஆந்திர நிலத்துல வந்து அந்த மலை கிராமத்துல என்ன நடக்குதோ அதே தான் வந்து இங்க கலிங்கத்துலயும் நடக்குது. அங்க மக்களுக்கு வந்து அங்க சீனர்களுடைய கப்பலுக்கான வடம் செய்யறது, கத்தாழை நாள்ல இருக்கக்கூடிய அந்த வடம் வந்து முக்கிய பொருளா இருக்கு. அது உற்பத்தி ஆகுறது ஃபுல்லா கலிங்க தேசம். ஆனா அதுக்கு துறைமுகம் வந்து இல்லாம போகுது. அதுக்கடுத்து ஒரு நகர் மீண்டு இல்லாம அங்க அங்க அது வழியா வரக்கூடிய உபரி எல்லாமே வந்து தாமரலட்சுமி அது மாதிரி மகதத்துக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ தான் போகுது. ஸோ ஒரு அங்க அந்த கூர்மபுரி கலிங்க நாட்டுல நடக்கிற அந்த பொருளியல் சுரண்டலும் போற வழியில இல்லைன்னா வந்து பார்க்க அந்த மலை கிராமங்கள் நடக்கக்கூடிய பொருளியல் சுரண்டலும் ஏதோ ஒரு வகையில ஒன்றுன்னு எனக்கு தோணுது. நண்பர்கள் இதை பத்தி கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அஜித் ப்ரோ நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு நிமிஷம் செந்தில், நீங்க அந்த முதல் கேள்வி மட்டும் மறுபடியும் கேட்டுறீங்களா? அஜித் சாரி, அந்த கேள்வி மட்டும் மறுபடியும் சொல்லிடுறேன். ஓகே ஓகே நான் சொல்றேன். முதல் கேள்வி வந்து பொருளியல் விதி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அதாவது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளுக்கான தேவை பிளஸ் அந்த பொருள் வந்து எவ்வளவு கிடைக்குது, அந்த ரெண்டும் சேர்த்து தான் ஒரு பொருளோட விலையை வந்து தீர்மானிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா அந்த மலை கிராமத்துல வந்து அவங்க பொருள் கொஞ்சம் கம்மியா ரொம்ப கம்மியா தான் கொண்டு போறாங்க, முடிஞ்ச அளவுக்கு அதிக விலை வச்சிருக்காங்க. அந்த அது ரிலேட்டடான கேள்வி. அஜித் ப்ரோ நீங்க சொல்லலாம். ஓகே செந்தில். எனக்கு இதுல என்னன்னா டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிறது நான் ஏத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மெஷின்ஸ் அதிகமா வருது, அதனோட தேவையும் அதிகமா இருந்ததுனால தான் அந்த மெஷின்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுல இருந்து ஒரு ஒரு சேஞ்ச் நடக்குது, எக்கனாமிக் சேஞ்ச் நடக்குது. அப்படி பார்க்கும்போது டிமாண்ட் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது, தேவை உருவாகுது. அதனால அந்த அந்த இது மணல் மேடு ஆகுறதுக்கு முன்னாடி துறைமுகம் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு அங்க இது வந்துட்டே இருக்குது. ஒருவேளை அது தடைப்படும் போது பார்த்தோம்னா அந்த ஒரு நகரம் அப்படிங்கிறது அதனுடைய பொருளியல் இது இல்லாமல் இழக்குது. அதே சமயம் குறைந்த அளவு ஒரு இப்போ முக்கியமான ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள், ஆர்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஹை வேல்யூ மார்க்கெட்ல போகும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹாரி பாட்டர் நாவல் பார்த்தோம்னா ஒரு டைமண்ட் எவ்வளோ விலையோ அதை காட்டிலும் அந்த இது ரொம்ப பெரிய ஒரு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியாத கோல்டு அது இதுனால சொல்லிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு பெரிய இது. அப்போ ஒரு டிமாண்ட் தான், தேவைதான் அதனுடைய அந்த நீட சப்ளைய இது பண்ணுது. அங்க குறைந்த அளவு கொண்டு போனா நம்ம அதிக பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்குது, அது ரேராகவும் இருக்கு. ஏன்னா அது இதுக்கு முன்னாடி இல்லாத ஒண்ணுதான், புதிய ஒண்ணா இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணும் அதுவும் காரணம். அதுக்குன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம அப்படி கொஞ்சமா கொண்டு போய் சந்தைப்படுத்திடலாம் அப்படின்னு பண்ணவே முடியாது. அந்த இடத்துலயே ரொம்பவுமே சீப்பா கிடைக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. அதை எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியா கொண்டு வந்து நம்ம இது பண்ண முடியும். அந்த இது இந்த இடத்துல வந்து இது வேற ஒண்ணா இருக்கு. அப்போ எது நம்ம ரொம்பவுமே கம்மியா கொண்டு போய் அதிக இது பண்ணலாம்னா, எது ரொம்ப ரொம்பவுமே ரேரா இருக்கோ, ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அப்படி அந்த ரேர் அப்படிங்கிற ஒரு ஒண்ணுக்குள்ள போகுதோ அப்படின்னு சொல்லி தோணுது. அது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது. ஆனா பொதுவாகவே டிமாண்ட் தான் மீதியான சப்ளைஸ் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்கிறேன். இது பொருள் மார்க்சியம் இதுல பொருள் முதல் இது ஒரு தேவை அளவு வச்சு ஒரு ஹிஸ்டரி எப்படி முன்னகருது அப்படிங்கறதுக்கான சில உதாரணங்களும் சொல்லியிருப்பாங்க. அது ஓகே, மத்தவங்க பேசிட்டு சேர்ந்துருங்க. எனக்கு இப்போதைக்கு சின்ன துணை கேள்வி அது. ஆனா அங்க இந்த மலை கிராமத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க வணிகர்கள் வந்து சப்ளையை தான் கட்டுப்படுத்தாங்க, டிமாண்ட் வந்து ஒண்ணுமே செய்யும். சப்ளையை ரொம்ப குறைக்கிறது மூலமா வந்து டிமாண்டை வந்து ஊதி பெருக்குறாங்கன்னு தோணுது. அதை பத்தி ஏதாவது சொல்ல வரீங்க? இல்ல பேசிட்டோம், நான் அப்புறம் சொல்றேன் செந்தில். ஓகே ஜி. ஆனா தினேஷ் அண்ணா நீங்க ஏதாவது சொல்றீங்க?
இது எனக்கு கேள்விதான் முன் வந்துச்சு. நான் ஓகே, இதுல டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க பொருளியல் இல்ல ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் தான் அது வந்து இங்க இவ்வளவு டிமாண்ட் தேவை, நம்ம இவ்வளவு சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வருது. அதுக்கு முன்னாடி அந்த உளவியல் மாற்றம் வந்து வரணும்ல. அதாவது இது நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லும் போதுதான் வந்து அந்த தேவை வந்து ஆரம்பிக்குது. இப்போ அஜித் சொன்ன மாதிரி தேவை எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சப்ளை வச்சு தான் காஸ்ட் வந்து டிசைட் ஆகுது அப்படிங்கிறாரு. அப்போ இதுல நம்ம வாட்ஸ்அப்ல வந்து நம்ம விவாதத்தோட பாயிண்ட்ஸ் வைக்கிறப்பவே வந்து அதுல யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உளவியல் முன்னாடி வருதா இது முன்னாடி வருதான்ட்டு. அந்த உளவியல் தேவை அதை தானே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது இப்போ இவங்க விற்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு மர உரிய ஆடைகள் விற்கிறாங்க, அதுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் மலையில இருந்து இவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துடுது. அப்போ ஆடைன்றது ஒன்று தேவை அப்படிங்கிற ஒரு உளவியல் மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையோட கான்செப்ட் வர ஆரம்பிக்கும்ல. அப்போ அந்த உளவியல் மாற்றம் தானே தேவை. அப்ப எது தேவை தேவையில்லை அப்படிங்கிறத ஏதோ ஒன்று டிசைட் பண்ணுது. யார் டிசைட் பண்றாங்கன்னு தெரியல. அது நாகரிகம் வளர வளர டிசைட் ஆகலாம். ஒரு காலத்துல ஒரு நாகரிகத்துல வந்து இல்லாம இருந்தது இப்ப வேணும்ட்டு இருக்கலாம். அந்த அந்த டெசிஷன் இல்ல அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை உள்ள வருது அப்படிங்கிறது என்னோட பார்வை. பட் இது வந்து இப்ப தோணுது, நம்ம டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் தோணுது. இதை பத்தி டீட்டெயிலா வேணா இன்னொரு வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. அரவிந்த் அண்ணா, நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? சொல்றேன். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவை அளிப்புன்றது எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப பேசிக்கா சொல்ற ஒரு விஷயம். 11th எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து எப்படி எப்படிலாம் பாதிக்கப்படும்னு பேசும்போது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிசிட்டின்றது நெகிழ்வுத்தன்மைன்றது. சில பொருள் வந்து அத்தியாவசிய தேவையா இருக்கும். பால் வந்து அத்தியாவசிய தேவை. கவிதா மேடம்க்குலாம் தெரியும், அவங்க நெய்யெல்லாம் செய்யறாங்க. ஸோ அது வந்து அத்தியாவசிய தேவை. அது வந்து விலை ஏற்றினாலும் மக்கள் அதே லெவல் வாங்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டே இருக்கும் எக்கனாமிக்ஸில். அதில் சொல்ல வர வேண்டிய முக்கியமான விஷயம், தேவை அதிகமாச்சுன்னா விலை கூடும், அளிப்பு அதிகமாச்சுன்னா குறையும். அது வந்து எப்பயுமே ஒரே மாதிரி வேலை செய்யாது. அதுக்கான மெயின் காரணமாக சொல்லப்படுறது வந்து அவேர்னஸ். ஒரு பொருள் வந்து எனக்கு அது உண்மையிலே மதிப்பாக தான் இல்லையான்றது எவ்வளோ பேருக்கு தெரியும், அதை பொறுத்து தான் அதோட விலை வந்து மாற்றப்படுதுன்னு சொல்ல வருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வெண்மரசில் காட்டுற இந்த சாப்டர்ல வந்து அந்த மலையில இருக்கவங்களுக்கு வந்து தெரியல, அந்த வணிகர்கள் கொண்டு வர பொருளோட உண்மையான மதிப்பு என்னன்றது தெரியல. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த பொருள் வேணும், அவங்கள வரவங்களை ரொம்ப மரியாதை நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அதிகமான பொருளை கொடுத்துறாங்க. ஆனா வணிகர்களுக்கு அந்த பொருளை பத்தின அவேர்னஸ் தெரியும். ஸோ அதை வச்சு அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க. அவங்கள ஓரளவு ஏமாத்தி கம்மி பொருளை கொண்டு வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த காலத்துலேயே பதுக்கல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பயும் நடக்கும். ஸோ அது வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டோட சொல்லுவாங்க, சில சேயிங் இருக்கு. மார்க்கெட் இஸ் 1% ஸ்டாட்டிஸ்டிக்கல், 99% வந்து இமோஷனல் சொல்லுவாங்க. யாருக்கு 100% அவேர்னஸ் வந்து சில பேருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஷேரோட விலை ஏறுறது இறங்குறது. அது திடீர்னு அது ஒரு நல்ல ஷேர் கம்மி விலையில் இருக்கும்போது வாங்கி பின்னாடி நல்ல லாபம் பார்க்கறது. இல்லை அந்த அவேர்னஸ்ன்ற ஒரு அல்லது அந்த விழிப்புணர்வுல இருக்கிற வித்தியாசத்தை வச்சுதான் வாழ்க்கையில வந்து மார்க்கெட்ல எல்லா இடத்துலையும் லாபம் சம்பாதிக்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ தேவை அளிப்படுறதையும் அதையும் தாண்டி மனுஷனுக்கு வந்து அந்த பொருளை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அந்த அவேர்னஸ்ல இருக்கிற கேப் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுதோ, அதை வச்சுதான் இந்த மாதிரி வாழ்க்கை லாப நஷ்ட விளையாட்டுகள், அது வந்து ஒரு சூதாட்ட மாதிரி செல்வத்தை பெறுறது இழக்கிறது நடக்குதோன்னு எனக்கு தோணுது. ஓகே, நன்றி அண்ணா, ரொம்ப விரிவான பார்வை. தலைவா, நீங்க தான் சொல்ல விரும்புறியா? செந்தில், நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேங்க. சொல்லுங்க ஜி. ஓகே, இந்த இதுல டிமாண்ட் சப்ளைலே நம்ம ரெண்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா, நம்ம அடிப்படையான உணவு, உடை, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுவே பார்த்தோம்னா அது அந்த பேசிக் நீட்ஸ் தாண்டி உணவுலயே பார்த்தோம்னா நம்ம அதுல ஹை வெரைட்டிஸ் போறது, ட்ரெஸ்லயே ஹை காஸ்ட் பிராண்ட் அப்படி போறது, இந்த மாதிரியான 2 இடைவெளிகளா நான் பார்க்குறேன். இப்போ அடிப்படை தேவையான உணவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த டிமாண்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கான சப்ளை கண்டிப்பா நடந்தே தான் ஆகணும். ஆனால் இந்த ஆர்டிஸ்டிக்கான அல்லது இன்னும் உயர்ந்த தரத்தில் அப்படின்னு சொல்லி கூட அதை வச்சுக்கலாம். அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது
அது எல்லாருமே அந்த இதுக்கு கன்சியூமரா வரமாட்டாங்க. அந்த டேஸ்ட் யாருக்கு இருக்கோ அல்லது அதை யாரால வாங்க முடியுமோ அவங்க தான் அந்த இதுக்கான டார்கெட்டா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலா அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அது எப்படி சொல்றது, அது ஒரு வகையால விளம்பரங்கள் வழியாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு உளவியலா தான் நான் பார்க்கிறேன். ஆனால் பேசிக்கான ஃபுட்டோ நம்ம அடிப்படை தேவைகளோ இது பண்றதுல எந்த விதமான உளவியலும் இல்லை. அது அடிப்படை தேவைங்கிறதுனாலே அதுக்கான சப்ளை கண்டிப்பா இங்க இருந்தே தான் ஆகணும். இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நிதர்சனம் தான். இந்த 2 இடைவெளிகள் இருக்கு. நம்ம மொத்தமா ஒன்னா கிளப் பண்ணி இது பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் முன்வைக்கிறேன் செந்தில். தேங்க்யூ. முக்கியமான பார்வை அஜித். நன்றி. ஐயா கிரி. இல்ல எனக்கு கேட்டுக்கிட்டேன் நானு. அரவிந்த் அண்ணன் சொன்னது, இவங்கெல்லாம் சொன்னதுல எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. நல்லது. அடுத்த நண்பர்களே, இந்த பகுதியில வந்து வைசேசிக ஞானம் வந்து பேசப்படுது. அந்த வைசேசிக ஞானம் அக்கா சொல்லுங்க அக்கா, கவிதாக்கா. தங்கம், நான் வந்து இதை உளவியலா தான் பாக்குறேன். எப்படின்னு கேட்டா பேசிக்ஸ், அதாவது நாம வந்து நம்மளுக்கு தேவைன்னா நம்ம டிமாண்டை உருவாக்க மாட்டோம், நாமளே உருவாக்கிக்குவோம். ஏன் இது உளவியலுங்கிறங்காட்டிக்கு தான் தக்காளி, காஃபி எல்லாமே உள்ள வந்திருக்கு. நம்ம விரும்பினங்காட்டிக்கு தான் உள்ள வந்திருக்கு. அது நீட்ஸ் கிடையாது. நம்ம தக்காளி இல்லாமையும் சமைக்கலாம், காஃபி இல்லாமையும் இது பண்ணலாம். உளவியல்னாலதான் அந்த பொருள் எல்லாம் உள்ள வந்திருக்கு. இன்னொன்னு, பால் பத்தி சொன்னதும் தான். அதாவது பால் வந்து நம்ம ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பால் அதிகமா உபயோகப்படுத்தவே கிடையாது. நம்ம நாட்டு மாடு தான் வச்சிருந்தோம், மோர் தான் பயன்படுத்தினோம், தயிர் கூட யூஸ் பண்ண மாட்டோம், மோரும் நெய்யும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொன்னாங்க. எங்கேன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த கருத்தரங்களை நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அவங்க உடனடியா வந்து முதல்ல தாக்குற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் தான். அவங்க விவசாயி தான் பேசிக்ஸ செல் பண்றவங்க. அவங்க வந்து சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து மக்களோட உளவியல் மாறினங்காட்டிக்கு இவ்வளவு தூரம் நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு. பால் நம்ம அப்புறம் டாக்டர்ஸ்ட்ட போனாலும் பால் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இது கடையில் இருக்கிறது உளவியல்னு தான் பார்க்குறேன். தேவைன்னா நம்மளுக்கு இப்போ சரி ஏதோ தேவைன்னா ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிட்டு போவோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு பொருளுக்கு டிமாண்ட் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி உளவியல் இருக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். முக்கியமான பார்வையக்கா, அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். பொருளியல் விதிகள் வந்து பார்க்க வந்து ஒரு அறிவியல் துறையோட விதிகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணினாலுமே அது வந்து அப்சல்யூட்டா இருக்காது. அது வந்து மக்கள் தீர்மானிக்கிறது. ஸோ மக்களுடைய மனத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பொருளியல் விதியையும் புரிஞ்சுக்க முடியும். மக்களுடைய மனம் காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால பொருளியல் விதியும் வந்து மேற்பார்வைக்கு வந்து மிக எளிமையா இருக்க மாதிரியும் ஆனா அது உள்ள பலவிதமான ஃபேக்டர்ஸ் இருக்கிற மாதிரியும் தான் இருக்குன்ட்டு எனக்கு தோணுது. நண்பர்கள் யாராவது செந்தில், நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேங்க. சொல்லுங்க அஜித். ஓகே அக்கா, இப்போ இந்த இதுல வந்து நான் மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து முழுவதுமா நம்ம உளவியல் மட்டுமே எனக்கு இதுல ஏத்துக்க முடியல. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டுல நம்ம இப்ப பயன்படுத்துற புளி அப்படிங்கிற ஒரு தாவரம் நம்ம இந்தியாவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம புளிப்பு சுவைக்கு வந்து தயிர், மோர்ல காய்கறிகளை நம்ம அதுல நறுக்கி போடுவோம். அதுல ஊற வச்சு அந்த காய்கறிகளை பயன்படுத்தணும்னா அதுல புளிப்பு சுவை இருக்கும். இப்படிதான் நம்ம புளிப்பு பயன்படுத்திட்டு இருந்தோம். இதுக்கான ப்ராசஸே பார்த்தோம்னா ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு வகையில இந்த புளி வந்ததுக்கு அப்புறம் இந்த இது வந்து ஒரு எளிமையாக்கப்படுது. அந்த இடத்துல அது காலம் மாறுறதுனால இப்படியான ஒரு உணவு முறைக்கு நம்ம வந்துடுறோம். இயல்பாவே எல்லாருமே போறாங்க. அதுதான் இன்னைக்கான ஒரு தேவையா இருக்கிறதுனால அப்படி அங்க வந்துடுறாங்க. இப்போ மிஷின்ஸ் உருவானப்போ வந்து பார்த்தோம்னா அந்த உளவியல் வந்து மிஷின்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் அது பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வருது. அந்த டிமாண்டுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய பண்ணை அடிமைகள் எல்லாத்தையுமே அங்கிருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க யாருன்னா பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணணும். அப்பதான் இத்தனை மிஷின்ஸ் வச்சு இங்க ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும். அப்ப இந்த மக்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா பேசிக் எஜுகேஷன் கொடுக்கணும். பேசிக் எஜுகேஷன் கொடுத்தாதான் அவங்க அந்த மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்க இதுல மொத்தமா இந்த கேஸ் சினாரியோ எடுத்து பாத்தீங்கன்னா இதுல டிமாண்ட் மட்டும்தான் எல்லாத்தையும் ரோல் பண்ணிருக்கும்.
அப்போ இந்த டிமாண்டுக்காக தான் மீது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது பேசிக் நீட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னோட வாதத்தை வைக்கிறேன்க்கா. அதுல எது உளவியலா பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னா அந்த பேசிக் நீட்ஸை தாண்டி எங்கெல்லாம் அது எக்ஸ்பென்சிவா பெரிய ஒரு செலவா ஒரு ஆடம்பரமான ஒண்ணா அது மாறுதோ, உணவுலயும் ஹை வெரைட்டிக்கு போகும்போது நம்ம 50 ரூபாய்க்கும் சாப்பிடலாம், 500 ரூபாய்க்கும் சாப்பிடலாம், 5000 ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்படி ஹை வெரைட்டி போகும்போது அந்த மனநிலை திட்டமிட்டு இங்க உருவாக்கப்படுது. அது ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியும் ஒருவேளை அதுதான் உயர்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லியுமான ஒரு உளவியல் உருவாக்கப்படுது. எனக்கு இந்த ரெண்டுக்குமான ஒரு இடைவெளி இருக்குது. ஏதோ ஒரு வகையில அடிப்படை தேவைகளை டிமாண்ட் தான் தீர்மானிக்குது. அது நமக்கு இன்னைக்கு வருது. அதனாலேயே நம்ம இன்னைக்கு அந்த உணவு ஏதோ ஒரு வகையில நமக்கு தட்டுக்கு வர வேண்டி இருக்குது. ஆனா அது நான் ஒரு ஆடம்பரமான ஒரு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோட உளவியல் அப்படின்னு சொல்லிதான் நான் பாக்குறேன். தேங்க்யூ. இதுல மறுப்பு இருந்தாலும் சொல்லலாம். தேங்க்யூ. நான் தினேசனா நீங்க சொல்லுங்க. கவிதா காவியம் தினேசனை சொல்லட்டும், அதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே தங்க. எனக்கு ஆக்சுவலா டவுட் தான் வந்தது. அஜித் நீங்க ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது புலின்ற ஒரு விஷயம் வந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து வருது. அதுக்கு முன்னாடி அந்த புளிப்பு சுவையை வேற விதத்துல தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இதனுடைய தேவை வருது. இது ஒண்ணு அறிமுகமானதுக்கு அப்புறம் அதனுடைய தேவை வருது அப்படின்ட்டு ஒரு விதத்துல சொன்னீங்கல்ல. நான் அதை தான் உளவியல் மாற்றம்னு சொல்றேன். அதை அந்த பேர்ல சொல்லக்கூடாது அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் டிமாண்ட் சப்ளை ஆரம்பமாகுதுன்றது என்னோட வாதம். அப்போ நான் உளவியல்னு சொல்றது அது உளவியல் இல்லையா? நீங்க சொல்ற உளவியல் நான் சொல்றது வேறையா? அக்கா கவிதாக்கா நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். இப்ப மேபி ரெண்டும் ஒரே மாதிரி கேள்வியா இருந்தா கிளப் பண்ணி அஜித் பதில் சொல்லுவாங்க. நான் தினேசனாவோட கருத்தோட தான் ஒத்து போகிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ எல்லாமே போய் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு முன்னாடி தலைமுறையெல்லாம் வந்து பார்த்தோம்னா தேவைப்படுற பொருளை மட்டும்தான் வாங்குவாங்க. அவங்க கிட்ட எந்த பொருள் டிமாண்டா இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. உளவியல் சார்ந்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் டிமாண்டா இருந்தது. டிமாண்டை உருவாக்குறதுல ஒரு பெரும் பங்கு உளவியலுக்கு உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். அஜித் ப்ரோ நீங்க இந்த ரெண்டு கேள்விக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? ஓகே அண்ணா, இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா சைக்காலஜி இஸ் ஈக்குவலன்ட் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா தினேஷ் அண்ணாவோடது நான் எடுக்கிறேன். எனக்கு என்னன்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே வேற வேற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உதாரணத்துக்கு இயல்பாவே நம்ம ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நம்ம பொதுவான உளவியல் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு மனநிலையில நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அது சைக்காலஜின்னு சொல்லலாம். ஆனாலுமே மாசா ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ்டா ஒண்ணு பண்றத நான் இங்க என்னுடைய முக்கியமான உளவியல் மாற்றமா நான் பாக்குறேன். ஒரு ரொட்டீனான ஒரு ஹேபிட்டை நான் உளவியலா எடுக்கல. என்னோட கேஸுக்கு நான் சொல்றேன். ஒருவேளை தினேசன்னா சொல்றதுல ஒட்டுமொத்தமாவே மனிதன் உளவியலாக தான் யோசிக்கிறான். அதனாலதான் அவன் பில்ட் ஆயிருக்கான். இன்பில்டாவே அது இருக்கு. அதனாலே அது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அவனோட மூவும் உளவியல் தான் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். ஆனாலுமே எனக்கு இங்க இன்னுமே ஒரு அதை பிரேக் பண்ணி உள்ள அது இன்னும் செப்பரேஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த உளவியல்லையே இப்படியான ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல நான் ரொட்டீனா இருக்கக்கூடிய ஒண்ணு, அடிப்படை தேவைகளா இருக்கிற ஒண்ணை நான் உளவியல்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேர்ல்டால சோசியல் மீடியாவால திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒண்ணுக்கு நான் இதே ஈக்குவலண்டான ஒரு மீனிங்கை நான் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதனாலதான் நான் இங்க அப்படியே ஒரு இதை ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். அப்போ சோசியல் மீடியாவால் திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு உளவியல்னு ஒண்ணு இருக்கு. எனக்கோ என்னுடைய நீட் இருக்கிறதுனாலயே அது என்னோட டிமாண்டா இருக்கிற ஒன்னும் இருக்கு. அந்த டிமாண்டை நான் உளவியலா நான் பார்க்கல. அதே நான் இப்படியான ஒரு பெரும் மனநிலைக்கு சூழலால் உந்தி தள்ளப்படுறேன் அப்படிங்கிறது தான் நான் உளவியலா இங்க பாக்குறேன். உளவியல் மாற்றமா பாக்குறேன் நான். ஓகே அஜித் ப்ரோ நன்றி. சின்ன கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதுவும் அடிப்படை தேவை அப்படிங்கிறதுமே வந்து நம்மளுடைய அடிப்படை இன்ஸ்டிங் வழியா வருது. ஸோ அதையும் உளவியலா பார்க்கலாம். நீங்க ஒண்ணு வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுற உளவியல், இன்னொன்று வந்து ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ்ல நாம இருக்கோம் அப்படிங்கிறனாலே நமக்குள்ள உருவாகிற உளவியல். இந்த ரெண்டுமே வந்து
ரெண்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு உளவியலுமே வந்து ஒரே இதுல சொல்லலாம். ஆனா உளவியல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு பெரிய பிராடான டேம் இல்லை. ஸோ ஆக்சுவல் டிமாண்டை விட எல்லா டிமாண்டுமே வந்து நம்மளால உருவாக்கி தான் எடுக்கப்படுது. ஒண்ணு வந்து வெளியிருந்து விளம்பரம் மூலமா உருவாக்கி எடுக்கப்படுது, அல்லது நம்ம வாழக்கூடிய கலாச்சார சூழ்நிலையில நம்ம பழக்க வழக்கங்களால உருவாகி வருது. ரெண்டுமே உருவாக்கி வரக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்தது அப்படின்னு தான் அவங்க 2 பேரும் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி மறுத்தோ ஏத்தோ ஏதாவது சொல்றதுக்கு யாராவது இருந்தா சொல்லணும். பேசிக் நீட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கம்பு ராகி அதெல்லாம் தான் யூஸ் பண்ணோம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஆனா இப்போ வந்து நம்ம அப்ப வந்து நம்மளுக்கு வெள்ளை அரிசி பெருசு. ஸோ நாம் இப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளை அரிசி உடனே கிடைச்ச உடனே நம்ம வெள்ளை அரிசிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு மில்லட்ஸ் வந்து நம்ம உளவியல்ல மில்லட்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ விளம்பரப்படுத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. உளவியல் சார்ந்து நம்ம இப்போ மில்லட்ஸுக்கு போகிறோம். ஸோ இது உளவியல்னால தானே இந்த மாற்றம் நிகழுது. பேசிக் நீட்ஸ்லயும் இது நிகழுது இல்லையா? அந்த பாயிண்ட் சொல்லியா சொன்னீங்க. அஜித் ப்ரோ, நீங்க பதில் ஏதாவது சொல்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? சொல்ல ஏதாவது? இல்ல, ஓகே தான் செந்தில். இது 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ங்கிற மாதிரி தான் பார்க்கலாம். இது மேலும் நம்ம இன்னும் விரிச்சு வாஸ்தவமானது. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து யுவர் மைலேஜ் மே வேரி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிடுவோம். நண்பர்களே, இந்த பகுதி சார்ந்து இந்த உளவியல் சார்ந்து அல்லது பொருளியல் சார்ந்து யாருக்காவது ஏதாவது சொல்ல இருக்கா? அதனால இந்த 4 சாப்டர்ஸ் வந்து ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கீங்க? கேட்ட கேள்விகள், அவதானங்கள், அவதானிப்புகள், ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா இருக்காது, ஆனா நான் அதை கவனிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். ஓகே, நான் இந்த சாப்டர்ல வந்து 2 அவதானத்தை வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து இங்க வைசேசிக ஞானம் வந்து பேசப்படுது. அந்த வைசேசிக ஞானத்துக்கும் இந்த பகுதிக்குமான தொடர்பு, அல்லது இந்த வண்ணக்கடல் நாவல நம்ம இது வரைக்கும் பார்த்த பகுதிக்கும் இந்த வைசேசிக ஞானம் மூலமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான மேலதிக திறப்பு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கான இது. நம்ம அதை விரிவா விவாதிக்க வந்து இங்க இடம் இல்லை. மேபி நம்ம வண்ணக்கடல் முடியும் போது கடைசியில விவாதிக்கலாம். சொல்லக்கூடிய இன்னொரு அவதானம் வந்து இளநாகன் போகக்கூடிய நகரங்கள். அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நகரங்களுக்கு போனான். அடுத்து மக்களே இல்லாம இடிஞ்சு கிடக்கிற நகரங்களுக்கு போனான். இப்படி அந்த 2க்கும் நடுவுல வந்து ஒரு வீழ்ச்சிக்கு உட்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நகரத்துக்கு போனான். இந்த பாயிண்ட்டும் வந்து கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். வேற பாயிண்ட் ஏதாவது சொல்ல நண்பர்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த விவாதத்தை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். இது நடுவில் வந்து சரவணனுக்கும் அஜித்துக்கும் வந்து நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்க விரும்புவேன். நீங்க வந்து நம்ம குரூப்பை பத்தி காலையிலங்க விவாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் பத்தி சொன்னீங்க. ஆனா சில முக்கியமான நபர்கள் தொடர்ந்து விவாதத்துல பங்களிக்கிறவங்க வந்து இன்னைக்கு விவாதத்துக்கு வரல. ஸோ நீங்க அதை குரூப்லயே வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல டைப் பண்ணியோ போடணும்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சொல்லுங்க சரவணன் ஐயா. கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் பேசும்போது முதல்ல நம்ம அஜித் ப்ரோ பேசிட்டு இருக்கும்போதே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ப்ரோ. இந்த வகுப்பு முடிஞ்சோன்னு நான் போட்டுடுறேன். ரெண்டாவது வந்து நம்ம இப்ப இந்த நீங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. முடிஞ்சோடனே யூடியூப்ல அப்லோட் ஆயிடும். ஸோ அதுலயும் அஜித் ப்ரோ முதல் 10 நிமிஷம் அவர் பேச சொன்னதை எல்லாத்தையும் பார்க்க சொல்லியும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் வந்து குரூப்ல மெசேஜ் போடும்போது அச்சோ நாம தான் நிறைய மெசேஜ் போடுறோமோ, எல்லாரும் டிஸ்டர்பா இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். சரவணனும் அஜித்தும் இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாவே இருக்கு. இதை முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம்க்கா. அரந்தனை வரும்போதே நம்ம இதை சொன்னோம். அதிகமா போடுறோமோ அப்படின்னு ஒரு பயம். அது இல்ல, அப்படின்னா அதிகமா சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம குரூப்ல இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். செந்தில் ப்ரோ, எனக்கு கூடுதலாக ஒரு வேண்டுகோள் உங்களிடம். ஐயா சொல்லுங்க. புதிதாக குழு வந்து அடுத்த நிலை கொண்டு போகணும்னு ரொம்ப தீவிரமா செயல்படுறீங்க. ரொம்ப நன்றி. குழுன்னு சொல்றதை விட நம்ம எல்லாரோட அறிவியல்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் தான் கற்றல் தான். நன்றி. நீங்க எல்லாரும் பேசுறது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. செந்தில் ப்ரோ, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ராஜிகா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவம் என்ன, அவங்களுடைய இன்றைய பார்வை என்னன்னு நீங்க கேட்டு சொல்ல வேண்டும். ஓகே சார், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அக்கா ராஜிகா, நீங்க சொல்லுங்க. நீங்க விவாதத்தை கவனிச்சு நீங்க வந்து ஒரே நிமிஷம் அக்கா சொல்லிக்கோங்க. நாங்க யூஸ்வலா இதே ஃபார்மேட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல நடக்கிற குறைகள் வந்து எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். மேபி நீங்க புதுசா அதனால
நீங்க ஃபர்ஸ்ட் நிறைகளை சொல்றதுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது நீங்க குறை கண்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு நிறை ஏதாவது பட்டா அதை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி செந்தில் தம்பி. எனக்கு வந்து நீங்க கேட்குற மாதிரி எனக்கு குறை எதுவுமே தெரியல. ரொம்ப 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 நல்லா சிந்திக்கிறீங்க. நான் பொதுவா கதையை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அந்த ஒரு கேள்விக்குமே பல வகையா பதில் வர்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமேன்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ அஜித் தம்பி வந்து அப்படியே ஹாரி பாட்டர்ல இருந்து ஜெயகாந்தன், தத்தோவஸ்கி அப்படின்னு அப்படியே ஒரு விரிந்த பார்வை கொடுக்குறாங்க. அரவிந்த் அண்ணா வந்து மொத்த வெண்முரசு படிச்சிருக்கனால அவங்க எல்லா இடத்துல இருந்துமே சொல்றாங்க. ஈ தம்பி வேதம், அந்த உபனிஷத் அத கருத்தை நல்லா விரிவா சொல்றாங்க. அப்புறம் சரவணன் தம்பி எல்லாத்தையுமே தொகுத்து கரெக்டா சொல்லிடுறாங்க. அண்ணா தினேஷ் அண்ணா வந்து நம்ம அந்த கேள்விக்கே ஒரு புதுசா ஒரு கோணத்துல இருந்து அவங்க பதில் சொல்றாங்க. கவிதாக்கா நிறைய கேள்வி, அவங்கதான் குரூப்ல நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய கேள்வி கேட்டாங்க, நல்லா பாசமா பேசுறாங்க. நீங்க செந்தில், நீங்க நல்ல தம்பி, நீங்க நல்லா பொறுமையா எல்லாரையும் பேச வச்சு ரொம்ப ரொம்ப நல்லா நெறிப்படுத்தினீங்க. எனக்கு எனக்கு உண்மையிலே இங்க வந்து சேர்ந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல அனுபவம். கண்டிப்பா நீங்க நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் நண்பர்கள் எல்லார்கிட்டயுமே, நம்ம வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வைக்கிறோம், ஆனா நம்ம மறுப்புகளை வைக்கணுங்கிறது என்னோட போன வாரமும் நான் சொன்னேன், இந்த வாரமும் நான் சொல்றேன். அந்த மறுப்புகள் வரும்போதுதான் நம்ம மூளை ட்விஸ்ட் ஆகும்னு சொல்லி சார் பல இடங்களும் சொல்லியிருக்காங்க. நானும் அதை ஃபீல் பண்றேன். இல்லைன்னா நம்ம அப்படி இப்படி சொல்லிட்டு கடந்துருவோம் இல்லையா? ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற கேள்வி வந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது வந்து ஒரு என்னையும் சேர்த்து கேளுங்க. பதில் தெரியலன்னா நீ பேசாதன்னு என்னைய வாய அடைக்க வைங்க. அதுவும் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய வேண்டுகோள் செந்தில் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதையும் குரூப்ல பார்ப்பாங்க. குரூப்ல தனியாகவும் சொல்லுவோம். மறுப்புகளை வந்து குரூப்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து தீர்க்க முடியாத சண்டைகளை இங்கே கொண்டு வருவோம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப 4 சாப்டருக்கே வந்து 2 மணி நேரம் பத்த மாட்டேங்குதுன்னு தோணுது. சொல்லுங்க கவிதா, நீங்க தான் சொல்ல வந்தீங்களா? டிமாண்ட் சப்ளைக்கு வந்து நான் திருமலை சார்கிட்ட கேட்டோம்னா தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 4 சாப்டர் பேசி முடிச்சிட்டோம்னா அதோட விட்டுணும் அவசியம் இல்லை. திருப்பி குரூப்ல போயிட்டு மறுபடியும் இந்த கேள்விகளை தொடரலாம், கன்வியூ பண்ணலாம். இங்க பேசுறதுக்கான மதிப்புகள் ஏதாவது இருந்துச்சு, நைட்டு தூங்கும்போது தோணுச்சு, நாளைக்கு தோணுச்சுன்னா அதை மறுபடியும் கேட்கலாம். அடுத்த 4 சாப்டர் மட்டும் விவாதிக்கணும் அவசியம் இல்லை, கண்டினியூஸா விவாதிக்கலாம். ஐயா சரவணன் ஐயா, நீங்க ஏதாவது நீங்க சொன்ன பாயிண்டோட சப்போர்ட்டிவ் பாயிண்ட் தான் அக்கா. நான் ராஜிக்கு இதை மட்டும் சொல்லிடுறேன்க்கா. என்னன்னா அஜித் ப்ரோ சொன்னாங்க 4 சாப்டருக்கு 2 மணி நேரம் பத்தலைன்னு. ஆக்சுவலா நானு, கிரி, செந்தில் 3 பேரும் நேற்று நைட்டு இலக்கியம் பேசுறோம்னு சொல்லிட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சு நான் ஜாயின் ஆனது 8 மணி. அதுக்கு முன்னால அவங்க 2 பேர் எப்ப ஜாயின் ஆனான்னு தெரியல. நைட்டு 1:45 வரைக்கும் நாங்க பேசிட்டு இருந்தோங்க. பத்தல. அதுக்கு பிறகு செந்தில் ப்ரோ தூங்கணுமான்னு கேட்டு அர்த்தத்தோட தூங்கினாரு. ஸோ பத்தல. அதுதான் அந்த பாட்டு. டேய் ஓகே, அதாவது பாட்டு வந்து என்னன்னா, அதாவது இப்ப அபிஷியலா விவாதம் வந்து இங்க முடியுது. ராஜீவ்கா, நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க, அதுக்கடுத்து சரவணன் கேள்வி போவோம். இல்ல, நான் இப்ப வந்து உங்க எல்லாரும் பாரையும் கேட்ட விட்டு எனக்கு இப்ப திரும்ப அந்த 4 சாப்டரையும் படிக்கணும்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா அப்ப வந்து என்னோட புரிதலோட லெவல் வந்து கண்டிப்பா அடுத்த தளத்துலதான் இருக்கும். 4 சாப்டரையும் படிங்க. படிச்சுட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அடுத்த வாட்டி வரும்போது அடுத்த 4 சாப்டரையும் படிச்சுவாங்க. நீங்களும் குரூப்ல கொஸ்டின் கேளுங்க. இங்கே டிஸ்கஷன்ல ஆக்டிவா பங்கெடுத்துக்கோங்கன்னு கேட்டு. கண்டிப்பா கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா. ஓகேக்கா, நன்றி. நண்பர்கள் எல்லாருமே நாளைக்கு அடுத்த வாரத்துக்கான 4 சாப்டர் படிச்சு நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்களுடைய விவாத புள்ளிகளை குரூப்ல அப்டேட் பண்ணிருங்க. எல்லாருமே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இதுக்கான ஏற்பு மறுப்பும் முன்வைங்க. இப்ப யாரோ ஒருத்தர் அப்படி வச்சதுக்கு அப்புறம் அப்பவே நீங்க அதுக்கான ரிப்ளை போட்டீங்கன்னா மீதி பேர் கேள்வி கேட்காம போயிடுவாங்க. அதனால ஞாயிறு ஒரு நாள் முழுவதும் நம்ம கேள்விகள் முன்வைக்கிறதுக்கான ஒரு நாளா மட்டும் வச்சுக்குவோம். திங்கள்ல இருந்து நீங்க அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுக்கறது, மறுக்கிறது அதெல்லாமே நம்ம குரூப்ல நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சா இன்னும் போயிட்டு இருக்கா? போயிட்டு தானே இருக்கு. நான் பாடுறதுக்கு முன்னாடி கரெக்டா ஸ்டாப் பண்ணிடுவேனே, பாடணும்னு நினைச்சேன்னா.
அப்ப பாடினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணே ஓகே நண்பர்களே, அதாவது சாப்டர் வைஸா வந்து கொஸ்டினை வந்து கேதர் பண்ணி போடுறதுக்கு பதிலா தனித்தனி கொஸ்டினா போட்டோம்னா அதை கோட் பண்ணி டிஸ்கஸ் பண்றதுக்கு மதிக்கிறதுக்கு இன்னும் வசதியா இருக்குன்னு தோணுது. இந்த பாயிண்ட் வந்து நண்பர்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு இருக்கு ப்ரோ. அது பாட்டுக்கு முன்னாடியா பாட்டுக்கு பின்னாடியா? இல்ல ப்ரோ, பாட்டை தான் பத்தி பேசவே செய்யணும். அடுத்த வாரம் பாடட்டுங்களா? அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க தான் பாடி ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, அப்பனா ரெக்கார்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க உங்கள் நண்பர்களே, உங்கள் குலம் வாழ்க. நன்றி ஐயா. நண்பர்களே, இந்த விவாதம் வந்து இங்க முடிவடையுது. இந்த விவாதத்துல வந்து ஆக்கப்பூர்வமா பங்களிச்ச எல்லாருக்குமே வந்து அவனுடைய அண்ணன் சரவணன் சார்பா வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரெக்கார்டிங் இப்ப ஸ்டார்ட் பண்ண போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா போ?